அக்ஷயா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சிஸ்டர். விளங்குதா சிஸ்டர் கதைக்கிறது? ஓ கிளியர் தான், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே எல்லாருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். என் பேர் வந்து அக்ஷயா. நான் வந்து அபெக்ஸோரா கம்பெனில ஜாயின் ஆகி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு மெம்பர். நான் வந்து மார்ச் 2nd வீக் அப்படி ஜாயின் பண்ணினான். இப்போ 250 முடிச்சுட்டு இன்கமுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ நார்மலா அபெக்ஸோராவில் ஜாயின் ஆகிற எல்லாருமே வந்து கட்டாயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து ப்ரொடக்டை பத்தின ஒரு ட்ரைனிங் தான். ரெண்டு விஷயங்கள் இதுல வந்து மெயின் பண்றாங்க. ப்ரொடக்டை பத்தின ஒரு ட்ரைனிங், அடுத்தது வந்து அது மூலமாக டீம் ஒர்க் பண்ணி இன்கமுக்கு வந்து ரெடி ஆகுறது. ப்ரொடக்ட் பத்தின ஒரு நாலேஜ் இல்லாம நாங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல நிறைய நியூ ஜாயினர்ஸ் இருப்பீங்க, நிறைய லீடர்ஸ் இருப்பீங்க. லீடர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு நிறைய விஷயம், நியூவா ஜாயின் பண்ண மெம்பர்ஸுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்கும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு சப்ளிமெண்டா இந்த ஒவ்வொரு செஷன் வந்து நடந்து கொண்டிருக்குது. இதனால ஒவ்வொரு வீக்குமே வந்து இந்த கம்பெனியால ஒவ்வொரு என்ன ஒவ்வொரு ஆக்களையும் வச்சுக்கொண்டே ஒவ்வொரு செஷனை வந்து நடத்தி கொண்டிருக்காங்க, முக்கியமா ப்ராடக்ட் ட்ரைனிங்கை பத்தி. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது வந்து வித்தானியா சப்ளிமெண்ட். இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் சொல்றது வந்து ஒரு சப்ளிமெண்ட் ஃபார்ம், அதாவது ஒரு டேப்லெட் மாதிரி தான் இருக்க போகுது. இது எப்படி என்று சொன்னா, இதை வந்து நாங்க அஸ்பகந்தா என்று சொல்லியும் இதை அழைப்போம். இது வந்து என்னத்தால செய்யறாங்கன்னு சொன்னா, அமுக்ரான்னு சொல்லப்படுற ஒரு கிழங்கு. இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு ஆயுர்வேத மூலிகையான ஒரு அமுக்ரான்னு சொல்லப்படுற ஒரு கிழங்கால தான் வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் வந்து செய்யப்படுது. இது வந்து நிறைய வந்து அட்வான்டேஜை வந்து கொண்டிருக்குது. இதுல வந்து நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் முக்கியமா இது மெயினா என்னத்துக்கு இருக்குதுன்னு சொன்னா, நம்மளோட மன அழுத்தத்துக்கு எதிராகத்தான் இது இருக்கு. மன அழுத்தத்துக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருப்போம், அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்டா தான் வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் வந்து இருக்க போகுது. ஸ்பெசிஃபிக்கா அதைத்தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. இதை தவிர நிறைய அட்வான்டேஜ் வந்து இதுல இருக்க போகுது. அதுல வந்து ஃபர்ஸ்ட பார்த்தோம்னு சொன்னா, முக்கியமாவது மன உளைச்சலை வந்து குறைக்கிறது, நம்மளோட ஹாப்பினஸ் அதாவது மகிழ்ச்சியை வந்து கூட்டக்கூடியதா இருக்க போகுது. ஓகே, அடுத்தது வந்து ரெண்டாவது வந்து சுகர் லெவல். இப்ப நார்மலா இப்பத்திய ஜெனரேஷனுக்கு வந்து சுகர்ன்றது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா வந்து இருக்க போகுது. அப்ப இந்த அமுக்ரா என்ற இதை எடுக்கிறது மூலமாக வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணி, அதாவது குறைச்சி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு லெவலுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலமா செய்து கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. அடுத்தது வந்து குழந்தை பிரச்சனை. இப்பத்திய சமூகத்துல வந்து நிறைய குழந்தை இஷ்யூ, அதாவது பிறக்காம இருக்கிறது, அதான் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. அது வந்து ஒரு பெற்றோர் 2 பேர் மூலமாகவும் அது ஏற்படுத்தக்கூடிய, அப்ப 2 பேருக்குமே வந்து சப்போர்ட்டான ஒரு ஒரு இதை வந்து வழங்குறது வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட். 2 பேர் மூலமாகவும் வந்து இது என்ன சப்போர்ட் பண்ணுது. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து முக்கியமா விந்தணு என்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அது வந்து கூட இருந்ததுன்னு சொன்னா நம்ம கருக்கற்ற ஆற்றல் வந்து கூடவா இருக்க போகுது. அதே மாதிரி பெண்கள்ல வந்து கருமுட்டை என்றதுல வளர்ச்சி வந்து முக்கியமா இருக்க போகுது. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பெர்ம், அதாவது அவங்களோட விந்தணோட கவுண்டை வந்து எண்ணிக்கையை வந்து கூட்ட செய்யறதுக்கு இது முக்கியமான ஒரு ஒரு சப்போர்ட்டை வந்து வழங்கக்கூடியதா இருக்க போகுது. அதே நேரம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கருமுட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ச்சியா இருந்து ஹெல்த்தியா இருந்தா தான் வந்து ஒரு குழந்தைய வந்து அவங்க பிரசவிக்கக்கூடியதா இருக்க போகுது. அப்ப அதுக்கும் வந்து முக்கியமான ஒரு பங்க வந்து ஆற்றுறதுதான் வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் இருக்க போகுது. அடுத்தது வந்து நிறைய பேருக்கு வந்து வாத பிரச்சனை இருக்க போகுது. அவங்களுக்குமே வந்து வாதம், கீழ்வாதம் என்று சொல்றாங்க முக்கியமா. அதுல அந்த பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடியதா இருக்க போகுது. அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை குறைக்கிறது. அப்படி நிறைய விஷயம் இருக்கு. நோய் எதிர்ப்பு தன்மை, அதாவது வந்து அதை ஏற்படுத்துறது. நார்மலா ஒரு ஆளுக்கு வந்து என்ன ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு நார்மலா ஒரு டஸ்ட்டுக்குள்ள போனாலும் சரி, இல்லாட்டி ஒரு மழையில நனைஞ்சாலும் சரி, உடனே அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குறைவா இருந்துச்சுன்னு சொன்னா அவங்க உடனே வந்து நோய்க்கு ஆளாகுவாங்க. அப்ப அந்த தன்மை வந்து அவங்கள்ட்ட குறைவா தான் இருக்க போகுது. இப்ப இந்த வித்தானிய சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலமா அந்த இம்யூனிட்டி பவரை வந்து நாங்க கூட்டக்கூடியதா இருக்க போகுது. அதுல ஒரு முக்கிய பங்காற்ற இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் இருக்க போகுது. அடுத்தது வந்து காயம். இப்ப நார்மலா வந்து காயம் ஆறுறது வந்து கட்டாயமா வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து லேஸ்ல வந்து காயம் வந்து ஆறாது. இது என்ன செய்யுது, 2 வேலையை வந்து செய்யுது. ஒன்று சுகர் லெவலை குறைச்சி அதை வந்து மெயின்டைன் பண்ண போகுது. காயம் ஆறுறதுலயும் வந்து இது ஒரு பங்களிப்பை செய்ய போகுது.
காயம் சுகர் லெவல் குறைஞ்சதுன்னு சொன்ன ஆட்டோவா காயத்தையும் என்ன செய்யக்கூடியதா இருக்குது, ஆற்றக்கூடிய 2 வேலையும் வந்து இது செய்யக்கூடியதா இருக்க போகுது. அடுத்தது வந்து நம்மட ஸ்கின், நம்மட தோல், சருமம் அதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டா வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் இருக்க போகுது. அடுத்தது இப்ப நிறைய மன அழுத்த பிரச்சனையால நிறைய பேருக்கு நித்திரை வராம, தூக்கம் தூக்கம் ஒழுங்கான ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து வராது. முக்கியமா நமக்கு ஒழுங்கான ஒரு தூக்கம் கொண்டு வரணும். தூங்குனா தான் அடுத்த நாள் நமக்கு ஆக்டிவா இருக்கக்கூடியதா இருக்க போகுது. அடுத்த நாளே தீர்மானிக்கிறதே அந்த தூக்கம் தான். அப்ப அது வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. வொர்க்கால, ஸ்டடியால அப்படி. அப்படி நிறைய பிரச்சனை இருக்க போகுது. இப்ப அது முக்கியமா நான் ஸ்டார்ட்ல சொன்ன மாதிரி மன அழுத்தத்துக்கு என்றுதான் அந்த ஸ்பெசிஃபிக்கா அந்த வித்தானிய சப்ளிமெண்ட் ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்க போகுது. அப்ப அதுக்கு வந்து இந்த வித்தானிய சப்ளிமெண்ட் எடுக்கிறது மூலமா ஒரு நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்த நாங்க என்ன செய்யலாம்? ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்மட நிறைய பேருக்கு முடி பிரச்சனை, முடி கொட்டுற பிரச்சனை வரப்போகுது. அது மட்டும் இல்லாம முடி வளர்றல்ல. அப்ப அந்த பிரச்சனைகளுக்குமே வந்து வித்தானியா சப்ளிமெண்ட்றது முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது. அத நாங்க எடுக்கிறது மூலமாக என்ன செய்யலாம்? முடிய வந்து ஒரு சிறந்த முறையில மெயின்டெயின் பண்ணக்கூடியதாக இருக்க போகுது. அடுத்தது வந்து அ ஆண்கள பொறுத்தவரைக்கும், ஆண்கள்ல சுரக்கிற ஒரு முக்கியமான ஹார்மோனா வந்து டெஸ்டெஸ்டெரோன் என்ற ஹார்மோன் இருக்க போகுது. இந்த ஹார்மோன் வந்து முக்கியமா இந்த கருக்கற்ற ஆற்றல் அதுக்கு தான் சொல்லப்போறேன். அதுக்குரியதாகத்தான் இது இருக்க போகுது. அப்ப டெஸ்டெஸ்டரோன் ஹார்மோன்ட பங்களிப்ப கூட்டுறதாக இந்த பித்தானிய சப்ளிமெண்ட் நமக்கு உதவியா இருக்க போகுது. அதன் மூலமாகவும் அ இது சப்போர்ட் பண்ணுது. அடுத்து அது மட்டும் இல்லாம நார்மலா வந்து வெயிட் கெயின் நாங்க ஆரோக்கியமான முறையில உடல் எடையை அதிகரிக்கணும்னு சொன்னா நம்ம வளமையா அபெக்ஸோராவில் எடுக்கிறது வந்து நியூட்ரிஷேக். அதாவது பம்கின் சீட்ஸ் பூசணி விதையால செய்யப்பட்ட ஒரு நியூட்ரிஷேக் ஒரு மாதிரி. அப்ப அத நாங்க நார்மலா எடுத்தோம்னு சொன்னா உடல் எடை கூடும். அதோட சேர்த்து நாங்க இந்த வித்தானியான்ற சப்ளிமெண்ட் நாங்க யூஸ் பண்ணினாலும் மேலும் வந்து ஒரு ஹெல்த்தியான முறையில நம்மளோட உடலை வந்து கூட்டக்கூடியதா உடல் எடையை வந்து அதிகரிக்கக்கூடியதா இருக்க போகுது. இது நிறைய பேர் யூஸ் பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப நாம 2யும் இப்ப நார்மலா நியூட்ரிஷேக் குடிச்சோம்னாலே உடம்பு எடுக்கலாம். அத விட இன்னும் வெயிட் கெயின் வேணும்னு சொன்னா நாங்க அதோட வித்தானியா சப்ளிமெண்ட் நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. அடுத்து நம்மோட ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுல ஹெல்த்துக்கு எல்லாமே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இந்த அ வித்தானியா சப்ளிமெண்ட் இருக்க போகுது. அடுத்தது வந்து நம்மோட தைராய்டு முக்கியமா தைராய்டு பிரச்சனை இப்ப நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களுக்குமே வந்து என்ன இது கியூர் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட்ல இருக்க போகுது. அடுத்தது வந்து கேன்சர். இப்ப வந்து கேன்சரும் வந்து அண்ம காலத்துல நிறைய பிரச்சனையா இருக்க போகுது. நிறைய ஒரு அதிகரிச்சு வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்க போகுது. நிறைய கேன்சர்ஸ் இருக்கு. இப்ப அதுல நார்மலா மெடிக்கல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சரி வராம நிறைய பேர் வந்து இறந்தும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து இப்ப நிறைய பேர் நம்ம இடத்துலயுமே வந்து கேன்சர் வந்து அவங்களுக்கு என்ன செய்யறது தெரியாத இதுல இப்ப இதுல ஜாயின் ஆகவங்க மூலமாக வந்து அவங்க சஜஷன் எடுத்து இந்த வித்தானிய சப்ளிமெண்ட் இது மட்டும் இல்லாம நிறைய இருக்குது. நம்மளோட காளான், சிவப்பு காளான் அந்த அது அது எடுக்கிறது மூலமாகவும் வந்து அதெல்லாம் பெஸ்ட்டான ஒரு ஒரு திங். கேன்சர வந்து கியூர் பண்றதுக்கு. அப்ப அது மாரி தான் வித்தானியாவும் வந்து கேன்சர ஒரு தடுக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்டாக வந்து இந்த கம்பெனில வந்து இருக்குது. இப்ப இப்படி நிறைய அட்வான்டேஜ் நம்ம நம்ம பார்க்கக்கூடியதா இருக்க போது வித்தானியா சப்ளிமெண்ட்ல. அதே மாரி நாம நார்மலா சொன்ன மாரி இங்க பார்க்கலாம். நிதானமான தூக்கம், டெஸ்டோஸ்டெரோன் அதிகரிச்சு நம்ம கருவுறுதல அதிகரிக்கலாம். அதே மாரி நம்மோட மசில்ஸ் தசைகள வந்து வலிமையாக இருக்கிறதுக்காகவும் வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட்ட நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. அதே மாரி ஸ்ட்ரெஸ்ஸ வந்து போக்கும். நம்ம சோர்வா இருக்கமா எப்பயுமே சோர்வா இருக்க மாதிரி ஃபீல் பண்றோமா, அப்ப அந்த தன்மையெல்லாம் குறைக்கக்கூடியதா இருக்க போகுது. அடுத்தது நாங்க என்ன செய்யணும்னா, எப்படி வந்து இத யூஸ் பண்ணணும் என்ற விஷயத்த வந்து பார்க்க போறோம். ஓகே. இதுல நார்மலா அந்த சப்ளிமெண்ட் இந்த பாட்டில்ல வந்து 90 குளுச வடிவத்துல, கேப்சூல் வடிவத்துல இருக்க போகுது. நாங்க நார்மலா 2 எடுக்கலாம். இத தவிர ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஆளுன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 3 கேப்சூல் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்க போகுது. ஒரு கேப்சூல் வந்து 400 மில்லிகிராம் என்ற அளவுல இருக்க போகுது. நம்ம நார்மலா சும்மா குடிக்கிறத விட, நாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு வேளைக்கு பிறகும் ஒவ்வொரு கேப்சூல் எடுத்துக்கொள்றது நமக்கு நல்லது. அது மூலமாக ஒரு நல்ல ஒரு ஸ்லீப்பிங், அதே மாரி ஒரு நிம்மதியான தூக்கம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து மீளக்கூடியதா இருக்க போகுது. நெறைய ப்ராப்ளம்ஸுக்கு நெறைய சொல்யூஷனா வந்து இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் இருக்க போகுது.
அப்ப நம்ம 3 கேப்சூல் எடுத்துக்கொண்டா போதும். அதுக்கு மேலதிகமா எடுக்கலாம். ஆனா 3 மேக்ஸிமம் போதுமான அளவா இருக்க போகுது. இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது வந்து அடுத்தது நாங்க இப்ப பிரைஸ வந்து பார்க்கணும். பிரைஸ்ன்னு சொல்லக்குள்ள, இப்ப நம்ம கம்பெனியால நமக்கு தரக்கூடிய இந்த பிரைஸ்ன்றது வந்து 3500 அ 3500க்கு நாங்க கம்பெனியால எங்களுக்கு தருவாங்க. அத நாங்க கஸ்டமர்ட்ட குடுத்து நாங்க கஸ்டமர்ட்ட வேண்ட வேண்டியதாக நாங்க ரூ. 4170 நாங்க சொல்லலாம். இப்ப இதுலருந்து நமக்கு உடனடியான ப்ராஃபிட்டா ரூ. 670 வரப்போகுது. இதுல ஆர்வி அதுல பாயிண்ட்ஸ பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பாட்டில் பிரிட்டானியா சப்ளிமெண்ட் பாட்டிலால 30 பாயிண்ட்ஸ் நமக்கு எடுக்கக்கூடியதா இருக்க போகுது. ஓகே. இப்ப இதுல நாங்க ஃபீட்பேக்ஸ வந்து பார்க்கக்கூடியதா இருக்க போகுது. இப்ப யூஸ் பண்ணினவங்க, நம்மட கம்பெனியால எடுத்து குடுத்து நெறைய பேர் யூஸ் பண்ணி, அவங்க மூலமா வந்த ஃபீட்பேக்ஸ நாங்க இங்க பார்க்கக்கூடியதா இருக்க போகுது. வெயிட் கெயினுக்கு இது வந்து காட்டுது. நார்மலா ஒரு குறைவான வெயிட் உள்ள ஆள் வந்து இத எடுக்கிறது மூலமாக அது வந்து உடல் எடைய வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதுக்குரிய ஃபீட்பேக்கா வந்து இது காணப்படுது. சிஸ்டர் மற்ற பிரெக்னன்சி டைம்லயும் வந்து யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு. அதையும் வந்து இங்க நாங்க பார்க்கலாம். ஓகே அக்ஷயா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பவீந்திரன், நீங்க இதை தொடர்ந்து வித்தானியா சப்ளிமெண்ட் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க கொடுக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும். இப்போ இதில் குரூப்பில் இப்போ நிறைய பேர் இருக்கீங்க. என்னைய இப்போ நிறைய பேர் தெரிஞ்சா இருக்கலாம். நான் பவித்ரன். பயோ முடிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டிக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான், வெட்டிக்கலோ. ஓகே. இப்போ நான் அபெக்ஸாராவில் ஜாயின் ஆகி 4 month அப்படி ஆகுது. என் லீடர் சபா சிஸ்டர். ஓகே. இப்போ பித்தானியா சப்ளிமெண்ட்ன்றது நம்மளோட அபெக்ஸாராவில் இருக்கிறதுல ஒரு முக்கியமான ப்ராடக்டா தான் நான் பார்க்குறேன். ஏனென்னா நிறைய ஜூஸுக்கு இப்போ பயன்படுத்தப்படுது. இப்போ ப்ரெக்னென்ட் இருக்கட்டும், அப்படி நிறைய வெயிட் குறைஞ்சவங்க வெயிட்டை கூட்டுற இருக்கட்டும், அப்படி நம்ம ஓர்டரா சொல்லிட்டே போய் கொண்டே இருக்கலாம் நம்முடைய வித்தானியா சப்ளிமெண்ட்டை பத்தி. ஓகே. வித்தானியா சப்ளிமெண்ட்ல நம்ம முக்கியமா பாக்குறது என்னன்னா அந்த அமுக்குரா கிழங்குன்னு சொன்னா இப்ப நம்ம கூட பேருக்கு அது தெரியுதில்ல. நம்மட பழைய, அதாவது முதல் நம்மட சந்ததியினருக்கு நிறைய பேர் அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையில இருந்தவங்க. ஆனா இப்பத்திய வார சந்ததியினருக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் பத்தி தெரியுமான்னு பார்த்தா எப்படி மேக்சிமம் என்னைய பொறுத்த அளவுல குறைவுன்னு தான் சொல்றேன். இது வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசின் இல்லை, ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்டா தான் இது இருக்கு. ஓகே. இப்ப இந்த மாற்று மருந்து, அதாவது நம்மளுக்கு வளமையா தெரியும் அபெக்ஸாராவில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே இல்லாதது ப்ராடக்ட் தான் இது. இப்ப ஆங்கில மருத்துவத்துக்கும் நம்மட மருத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னு சொன்னா, மெயினா இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே வராது. ஓகே. இப்ப இதுல கேட்டிருக்கீங்க, சில பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வருமாண்டு. இல்ல, சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே வராது. அதே போல இது நோய்க்கான நிரந்தரமான தீர்வா தவிர தற்காலிகமான தீர்வா இருக்காது. இப்ப இங்கிலீஷ் மெடிசின் என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு வருத்தம் வருதுண்டா, இப்ப எக்ஸாம்பிள் நான் வீசிங்க சொல்றேன். இப்ப வீசிங்ல ஆஸ்துமா இருக்கிற ஒரு ஆள் வந்து இப்ப வீசிங் வரக்குள்ள அப்ப அவர் உடனே என்ன வாங்க
உடனே அந்த பம்ப் ஜூஸ் பண்ணுவாங்க. பம்ப் ஜூஸ் பண்ணக்குள்ள பீசிங் நின்று. ஆனா இன்னொரு தரம் பீசிங் வரக்குள்ள அவங்களுக்கு மூச்சு தட்டுற மாதிரி மூச்சு எடுக்க இல்லாத கஷ்டம் வரக்குள்ள பம்ப் ஜூஸ் பண்ணலாட்டி அந்த டைம் அவங்களுக்கு அந்த பீசிங்கை என்ன செய்தும் நம்ம கட்டுப்படுத்தல. ஏன்டா அதுக்கு அடிக்ட் ஆயிருவாங்க. அது ஒரு சைட் எஃபெக்ட்ஸையும் கொண்டு வரும். அந்த பம்ப் ஜூஸ் பண்ற அந்த அதுக்குள்ள ஒரு டெப்லெட் வச்சுதான் அதை ஸ்ப்ரே மாதிரி தான் நம்மட உடம்புல போய் சேருது. அப்ப அது யூஸ் பண்ணலாட்டி அவங்களுக்கு அந்த பீசிங்கை கட்டுப்படுத்த இல்லாத மாதிரி அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடிய மாதிரி இருக்கு. அதால இப்ப இப்படியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்குள்ள அவங்களுக்கு மெதுவா சரியானாலும் ஆனா காலப்போக்குல அது ஃபுல்லாவே சரியாகக்கூடிய மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா அது அப்படி இல்லை, தற்காலிகமா நிற்கும். அதே போல சில டைம்ல கொஞ்ச நாள் போக பெரிய ஒரு வருத்தம் அது உருவெடுக்கலாம், இல்லாட்டி வேறொரு வருத்தத்தை கொண்டு வரலாம். இதுதான் நம்மட ஆயுர்வேத ப்ராடக்ட்டுக்கும் நம்மட இங்கிலீஷ் மெடிசனுக்கும் இருக்கிற முக்கியமான வித்தியாசம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்ப நம்ம அபெக்சாராவில் இருக்கிற இப்ப இதுல நியூ மெம்பர்ஸ் இருப்பீங்க. அதே போல நிறைய டீம் லீடர்ஸ் இருக்கீங்க. அப்ப நம்மட அபெக்சாராவுல என்னைய பொறுத்த அளவுல 2 விஷயம் முக்கியமானது. ஒன்று ப்ரொடக்ட் நாலேஜ், அடுத்தது டீம் ஒர்க். 2 தான் முக்கியம். இப்ப நம்ம இன்னைக்கு செய்யறது ப்ரொடக்ட் நாலேஜ் எடுக்கிறதுக்காகத்தான் அபெக்சாராவில் ஒவ்வொரு வீக்குமே நம்மளுக்கு இந்த ஜூம் மீட்டிங் செய்யறாங்க. அப்ப இதுல நியூ மெம்பர்ஸ் இருப்பீங்க. அப்ப அவங்க எல்லாம் கட்டாயம் அபெக்சாராவில் இருக்கிற ப்ராடக்ட் நிறைய இல்லை, 32 33 அப்படி ப்ராடக்ட்கள் தான் இருக்கு. அப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே இப்படி ஜூம் மீட்டிங் வந்தாலே அபெக்சாராவில் இருக்கிற அவ்வளவு ப்ராடக்டையும் பத்தி நம்ம லேர்ன் பண்ண கொள்ளலாம். இப்ப இதுல நிறைய பேர் சும்மா இருப்பீங்க, சும்மா கேட்டு தெரிக்கிறது மட்டும் இல்லாம ஒரு நோட் காப்பி ஒன்று எடுத்து ஒவ்வொரு சப்ளிமெண்ட் பத்தியும் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தியும் டீட்டெயில்ஸ் எழுதி வச்சீங்கன்னா அது உங்களுக்கு இப்ப நம்ம இந்த பிசினஸ் இன்றைக்கு தொடங்கி வார மாதம் விட போறோம் இல்லை, நம்ம லைஃப் லாங் செஞ்சுட்டு போறோம். அப்ப உங்களோட டீம்ல இருக்கிற ஒரு ஆள் கேட்கக்குள்ள அவங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். எப்படின்னு சொல்றேன், அப்ப நீங்க கேக்குறீங்க என்னட்டையும் சொல்லிக்காங்க எந்த லீடர்ஸ் ஆஃப் அசிஸ்டர், இப்ப என்னட்ட ஒரு ஆள் கேக்குறாங்க. இப்ப நான் எந்த லீடர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னா அந்த இதுல நமக்கான மரியாதை இவங்க லீடரா என்ற சந்தேகம் கூட நமக்கு கீழே இருக்கிற மெம்பர்ஸுக்கு வர தொடங்கும். ஏன்னா அப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லாம நம்மளுக்கு கீழே வர மெம்பர்ஸுக்கு வழி நடத்தணும்டா அது கஷ்டம். அப்ப நம்ம கட்டாயம் ஒவ்வொரு ப்ராடக்ட் பத்தின நாலேஜும் எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் இந்த வருத்தத்துக்கு என்ன கேட்கிறாங்கன்னா அதுக்கு சொல்லிட்டா என்ன கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முக்கியமானது மட்டும், அதாவது ஹார்ட் சம்பந்தமானது அப்படி அந்த மூளை தொடர்பான அதுகளுக்கு மட்டும் நம்மட மெயின் லீடரை நாடலாம். ஏனண்டா இப்ப அதுகளுக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துதான் அதுகளுக்கு சொல்லணும். ஏன்டா ஹார்ட் மூளைன்றதுதான் மனிதனை இயக்குறது. அப்ப அதுகளை நம்ம கவனமா பார்த்து கொண்டோம்னா சரி. நிஜமா எல்லாரும் ப்ரொடக்ட் ட்ரைனிங் எடுங்க, அதுதான் முக்கியம். இதுல அமுக்குற கிழங்குற நன்மைகளை பார்த்தோம்னா மனநலத்தை மேம்படுத்துற. இப்ப மனநலம் சொன்னா இப்பத்திய சிச்சுவேஷன்ல இப்ப நம்ம நிறைய உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப அப்படியான உணவுகளெல்லாம் இப்ப கூட மன அழுத்தத்துக்குள்ளாகிறேன்னு இப்ப ரிசர்ச் பண்ணி சொல்லிக்காங்க டாக்டர்ஸ். அப்ப அப்படியான இதுல இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் விடுபடணும்டா இப்படியான உணவு பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே போல நீரிழிவு நோயை நிர்வகிக்கக்கூடியதா இருக்கிறது. இப்ப நிறைய பேருக்கு அதுதானே பிரச்சனை. அப்ப அதை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்மட இந்த ப்ராடக்ட் சூப்பரா ஒரு ரிசல்ட் காட்டக்கூடியதா இருக்கு. அடுத்தது நோய் எதிர்ப்பு அமைப்பை தூண்டும். அதாவது இப்ப பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஜெனரேஷன்ல நோய் எதிர்ப்பு சக்தின்றது மிகவும் குறைவு. இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி என்னன்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு ஒரு அந்நிய வருத்தம் வருதுன்னா நம்மளோட உடம்புக்குள்ள அதை வரவிடாம நம்மள நின்று அந்த போராடி காப்பாற்றுறதுதான் நோய் எதிர்ப்பு சக்தின்றது. இப்ப எப்படின்னு சொன்னா இப்ப ஒரு கோட்டரிக்கு அதை கைப்பற்றதுக்கு இன்னொரு ராஜ்யம் வராங்க. அந்த கோட்டைய அரசன் உள்ளுக்குள்ளே பாரு. அப்ப அந்த கோட்டையை வளைச்சு நிக்கிற படையாளிகள், அதாவது அந்த படை வீரர்கள் மாதிரிதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி. அப்ப அந்த செங்குருதி களங்கள் அப்படி வெண்குருதி களங்கள் அப்படி குருதி அப்படி இருக்கு. அப்ப அவங்கதான் நம்மளோட உடம்ப வேறொரு தொற்று நோயில இருந்து பாதுகாக்கிறாங்க. அப்ப அவங்களை கொஞ்சம் நல்ல பூஸ்டா வச்சு கொள்றதுக்கு இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் உதவும். சரியா? அதே போல இப்ப காயங்கள் ஆறுவதை ஊக்குவிக்கும். இப்ப சிலவங்களுக்கு பார்த்தோம்னா
இப்ப காயமெல்லாம் தண்டா அது ஆறாது. அப்ப அந்த காயம் சின்னனா இருந்து அது அப்படியே சின்ன சின்ன இருந்து பெரிய ஒரு காயமா போறதுக்கான சான்சஸும் கூட போய்க்கு. இப்ப எனக்கே தெரிஞ்சு எங்க ஊர்ல 2, 3 பேர் இருந்தவங்க. இப்ப அவங்களுக்கு இப்ப அந்த முழங்கால்லயும் அடுத்த அந்த 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 விரல் இடைவெளியிலயும் சின்ன ஒரு காயம் வந்தது. அது சின்ன காயமா இருந்து இவங்க ஆறிரும் பார்த்து இருந்தவங்க. ஆனா ஆறல. அது அப்படியே சின்ன சின்ன உரத்து அப்படியே பெரிய ஒரு காயமா மாறுது. அதுக்கு பிறகுதான் அவங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிகிச்சை செஞ்சாங்க. அதுக்கும் சரியாகல. பிறகுதான் ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தான் பெயின் ட்ரீட்மெண்ட் செஞ்சு கொண்டு வராங்க. ஓகே. அப்ப அதுக்கு நம்மட வித்தானியா சப்ளிமெண்ட் நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடிய ஏனென்றா இதுல அமுக்குராக்கிழங்கெல்லாம் நல்ல ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு தான் இதை பத்தி தெரியாது. ஆனா ஒரு ஆயுர்வேத டாக்டர் ஒரு அப்படியானவங்க நான் போய் கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இதுல பலன்களை பத்தி. அடுத்து ஒரு நிம்மதியான தூக்கம். இப்பத்திய காலகட்டத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒரு நிம்மதியான தூக்கம்ன்றது நிறைய பேருக்கு குறைவு. ஏனண்டா பகல்ல வேலை செய்வாங்க, நைட்ல வேலை செய்வாங்க கண் முழிச்சு, அதே போல போன் அது இதுன்னு. அப்ப எந்த நேரமே ஒரு இதுல இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரமே வராது. அதால இப்ப தூங்கினாலும் சில பேருக்கு இப்ப நிறைய பேர் இப்ப 12 மணி 1 மணி 2 மணியா சில ஆட்கள் இப்ப அரசாங்க ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா இப்ப காலையில ஒர்க் போவாங்க. 7 மணிக்கு ஒர்க் போறாங்கன்னு சொன்னா 7 மணிக்கு போய் திரும்பி டீச்சிங் அப்படி செய்யறவங்கன்னா 1:30க்கு வீட்டை வருவாங்க. அவங்க வீட்டு வேலை செய்வாங்க. அதுக்கு பிறகு ஆபீஸ் வேலைண்டு ஒரு 10, 11 மணி மட்டும் செய்வாங்க. திரும்பி நைட்ல வேலை இருந்தா செஞ்சு போட்டு தூங்குறதுக்கு ஒரு 12 மணி 1 மணி ஆகுது. திரும்பி காலையில 4 மணிக்கு எழும்புவாங்க. அப்படியே அவங்களோட லைஃப் அப்படித்தான் ரொட்டேட் ஆகுது. அப்ப அவங்களுக்கு தூங்குறதுக்கு எல்லாம் டைம் இல்லை. அப்ப அப்படியான டைம்ல அவங்க ஒரு மனநல ரீதியா பாதிக்கப்படுறவங்களா இருப்பாங்கன்னு சைக்காலஜி படி சொல்லுது ரிசர்ச். ஓகே. அவங்களுக்கு தான் கூட இப்ப அப்படியானவங்க தான் போய் சொல்லுவாங்க, எனக்கு நித்திர ஒண்ணா தூக்கம் வருது இல்ல, எனக்கு ஏதாவது செய்யுங்க கவுன்சிலிங் எல்லாம் போறாக்கள் கூட இப்ப இருக்காங்களாமண்டு சைக்காலஜி ரிசர்ச் படி சொல்லுது. அப்ப அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ப்ரொடக்டாக நம்ம பித்தானியாவை பார்க்கலாம். ஓகே. அடுத்தது பாலியல் உடல் நடத்தைகளை அதிகரிக்கும். அதே போல தைராய்டு செயற்பாடு அதிகரிக்கும். அடுத்த சருமத்தின் தன்மை. சருமத்தின் தன்மைன்னு சொன்னா யோசிப்பாங்க, என்னடா சருமத்தின் தன்மை என்று சொல்றாங்கன்னு. சருமத்தின் தன்மைன்னு சொன்னா இப்ப சிலவங்கட சருமங்களை பார்த்தோம்னா அந்த எப்படின்னு ட்ரையா இருக்கும். அதாவது ஒரு ஈரலிப்பு தன்மை இல்லாம ஒரு உலர்ந்த நிலையில அப்படியே ஒரு கரடு முரடான மாதிரி இருக்கும். இப்ப கையில சும்மா நம்ம நகத்தை வச்சு அந்த சும்மா தேய்ச்சி விட்டாலே அந்த பொறுக்கு மாதிரி வர மாதிரி எல்லாம் இருக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஒரு சருமன் ரீதியா அவங்க ஆரோக்கியமானவங்களான்னு பார்த்தா இல்ல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையால அப்படி வந்துக்கலாம். அப்ப அப்படியான நிலையில இருக்கிறவங்களுக்கும் நம்மட பித்தானியாவை எடுக்கிறதால அவங்களுக்கும் படிப்படியாக நல்ல ஒரு ரிசல்ட் காட்டக்கூடியதா இருக்கு. அடுத்து முடிக்கான சிறந்த ஊட்டம் அளிக்கிறது. இப்ப நம்மட நிறைய பேர் இப்ப நீங்களும் நிறைய பேர் இருப்பீங்க. இதுல ஆயுர்வேத எண்ணெய்கள் தான் யூஸ் பண்றவங்க இருப்பீங்க முடிக்கு. ஓகே. ஏனென்றா ஆயுர்வேதம்ன்றது இப்ப ஆஹ் எந்த நாளுமே எப்போதுமே நம்மளுக்கு ஒரு கெட்ட வேலையே செய்யாது ஆயுர்வேத ப்ராடக்ட். அப்ப ஆயுர்வேத ப்ராடக்டால இப்ப சிலவங்களுக்கு ஒரு அதாவது வெயில் கடுமையான வெப்பம் இருக்கிற இடத்த வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. எந்த நேரம் ஏசிக்குள்ள இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி நிறைய இதுல வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இணையும் முடி உதிர்ற, அடுத்த முடி வளராம அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த வித்தானியா சப்ளிமெண்ட் பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தரக்கூடியதா இருக்குது. அப்ப இத யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆண்களின் அந்த கரு உருவாக்கும் தன்மை அதிகரிக்கல. ஆண்களின் கரு உருவாக்குற தன்மை அதிகரிக்கிறேன்டா முக்கியமா ஆண்களுக்கு இப்ப தேவையானது டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன். அதே மாதிரி கேர்ள்ஸுக்கு ஈஸ்ட்ரஜன் புரோஸ்ட்ரஜன் ரெண்டு ஹார்மோன் இருக்கு. இப்ப ஆண்களுக்கு அதிகமா டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்பட்டா தான் அவங்களுக்கு அந்த தாடி வளர்ற மீசை வளர்ற அதெல்லாம் ஒரே ஒரு இதுல நடைபெறும். என்னன்னு சொல்றேன், இப்ப சிலவங்களை பார்த்தோம்னு சொன்னா
எனக்கு மீச வளரல, தாடி வளரல அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றவங்க இருப்பாங்க. என்னட்ட கூட அபெக்ஸாராவில என்ன ப்ராடக்ட் எடுத்தா மீச வளரும், தாடி வளரும்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஓகே, அப்ப அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட், அதாவது டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் தான் அதுக்கு மெயினான காரணம் அந்த வளராமைக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் இதை வந்து நம்ம கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்ப இதுல யூசிங் மெத்தட், இப்ப இதுல இது இன்னொன்னு சொல்லணும். இப்ப உடல் எடையை கூட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து நம்மட நியூட்ரிஷேக்கோட வித்தானியா எடுத்தாங்கன்னா அப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப சாரி, அதாவது நியூட்ரிஷேக் மட்டும் எடுத்து 50% அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுல, அதோட வித்தானியாவையும் சேர்த்து அவங்க எடுக்கக்குள்ள வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். இப்ப சில பேர் கேட்பாங்க, என்னட்டையும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த சேட்லை மந்திரிக்கு போல என்ன உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நம்ம நியூட்ரிஷேக் மட்டும் கொடுக்கலாமா, இல்லாட்டி வித்தானியா மட்டும் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்ப நான் அதுக்கு சொல்றேன் என்னன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம் ஒன்று வருது, அதுக்கு நம்ம வந்து 50% படிச்சுட்டு போய் 100% மார்க்ஸ் வேணும்னு சொன்னா மார்க்ஸ் வருமா? இல்லையே. அதே போலதான் வித்தானியா 50%, நியூட்ரிஷேக் 50%, ரெண்டும் சேர்ந்துதான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் தரப்போகுது. அப்ப கட்டாயமா வெயிட்ட கூட்டணும், நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்ப கொண்டு வரணும் என்று நினைக்கிறவங்க எல்லாம் கட்டாயமா வந்து ரெண்டையும் எடுங்க. கஸ்டமர்ஸுக்கு இதை பத்தி விளக்கத்தை கொடுங்க. சிலாக்கள் வித்தானியா மட்டும் கொடுப்பீங்க, சிலாக்கள் நியூட்ரிஷேக்கை மட்டும் எடுத்து கொடுப்பீங்க. அதே மாதிரி ரெண்டையும் யூஸ் பண்ணக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒழுங்கான ரிசல்ட் வரும். இப்ப சிலாக்கள் இப்படி தனித்தனியா எடுத்து கொடுத்து போட்டு கஸ்டமர் சொல்லுவாங்க, ஃபீட்பேக்ஸ் எனக்கு உடம்பு வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம அப்ப இதே கூடாது, நம்மளோட ப்ராடக்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னு நம்ம நினைச்சிருக்க கூடாது. அதுக்காக தான் ரெண்டையும் எடுத்து கொடுத்து அவங்க அதுக்கேத்த மாதிரி அவங்களோட உணவு முறையை மாற்றி கொண்டாங்கன்னா, இப்ப சிலவங்க வந்து பார்த்தா சாப்பிடுவாங்க, என்னத்துக்கு சாப்பிடுறேன்னே தெரியாம தான் இப்ப சாப்பிடுறாங்க. இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் தான் கூட அந்த நூடுல்ஸ் அப்படி அப்படி கடையில இருக்கிற சாப்பாடு அதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருத்தம் தான் வருமே தவிர ஒரு ஆரோக்கியமான உடம்பு வருமானு பார்த்தா இல்ல. இப்ப அதுக்கான உணவு முறையும் அவங்க சரியா எடுத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம மட்டும் இப்ப இந்த ப்ராடக்ட் கொடுத்து அவங்களுக்கு சரியாகுமான்னு பார்த்தா இல்ல. அவங்களோட இப்ப இப்ப நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஆளுக்கு எடுத்து கொடுக்குறோம். ஓகே, இப்ப வெயிட் இங்கினி மில்க்கும் காசினியாவும் எடுத்து கொடுக்கும். அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, இப்ப வெயிட் லாஸ் பண்ணணும் இந்த ஒவ்வொரு நாளும் இங்கினி மில்க்கும் குடிச்சு காசினியாவும் குடிக்கிறாங்க. ஓகே, அதே போல அவங்க வந்து அவங்களோட சாப்பாட்டு முறையே மாற்றியே இல்லை. ஒவ்வொரு நாளும் எண்ணெயில பொரிச்ச சாப்பாடு சாப்பிடுற, அதே போல நிறைய கொழுப்பு சாப்பாடு சாப்பிடுற, அப்படி இருக்கக்குள்ள அவங்களுக்கு எப்படி அவங்களோட உடம்புல ஃபட் உடைஞ்சி அவங்களுக்கு ஒரு இந்த என்ன உடம்பு குறையிற நிலை வரும். அப்ப கட்டாயம் அவங்களுக்கு வராது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நீங்க எடுத்த அந்த ப்ராடக்ட் நல்ல ஒரு ஃபீட்பேக் தரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்கக்குள்ள இதெல்லாம் கிளியரா சொல்லணும். அதாவது ஆயுர்வேத ப்ராடக்ட்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்குள்ள அதுக்கான சிறந்த, அதாவது சில ஹாஸ்பிட்டல்லே போட்டிப்பாங்க, ஆயுர்வேத ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்குள்ள அதுக்கான சிறந்த உணவு முறையை கையாளுங்கன்னு போட்டிப்பாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி செஞ்சாங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து சரியான நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும் நம்மட அபெக்ஸாரா ப்ராடக்ட். அதையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அடுத்தது நம்மட இது யூசிங் மெத்தட். இப்ப யூசிங் மெத்தட் கேட்டிருக்கீங்க, சிலாக்கள் இப்ப சேட்லயும் கேட்டிருக்கீங்க, ஒருமிக்க ஒரு நாளைக்கு 3 ஒரே தடவையில குடிக்கலாமா, என்ன மாதிரி குடிக்கிற அப்படி என்னெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஓகே, அப்ப இதுல பார்த்தோம்னா இப்ப ஒரு நாளைக்கு 3 கேப்சூல்ஸ் எடுக்கலாம். ஓகே, எடுக்கலாம். இப்ப நம்ம 3ஐயும் ஒருமிக்க எடுக்கணுமாண்டா இல்ல, ஒரு காலையில சாப்பாடுக்கு அப்புறம் 2, மதிய சாப்பாட்டுக்கு அப்புறம் 1 அப்படி நம்ம எடுத்தோம்னா சரி. ஓகே, அடுத்தது வந்து இதுல பார்த்தோம்னா ஒரு அதாவது நம்மட இந்த டின் எடுத்து பார்த்தாங்கன்னா 90 கேப்சூல்ஸ் இருக்கு. அப்ப அவங்க வடிவா 1 மாதத்துக்கு மேல யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இந்த இது இருக்கு. அவங்களுக்கு அதுக்குள்ளேயே நல்ல ஒரு ரிசல்ட் காட்டிடும். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அப்ப
அவங்க நம்மள்டே திரும்பி ஓடஸ் தந்து திரும்பி எனக்கு நல்ல ரிசல்ட் தந்திருக்கி, நான் தொடர்ந்து இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் எடுக்கக்கூடிய மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி அதை அறிமுகப்படுத்தி அவங்களும் ஓடஸ் தர மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது நம்ம கஸ்டமர்ஸோட ரன் பண்ற விதத்துல, அதாவது இப்ப சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப இதெல்லாம் கதைக்கு டைம் இல்லை. ஓகே, நான் மேல ஓட்டமா சொல்லி விடுறேன். அதாவது சில பேர் ஓடர்ஸ் எடுப்பாங்க கஸ்டமர்ஸ்கிட்ட, அவங்களுக்கு ஓடர்ஸ் எடுத்து கொடுத்த உடனே அவங்கள டச்ல விட்டுருவாங்க. அதாவது இவங்க ஓடர்ஸ் தந்துட்டாங்க, இவங்களுக்கு நமக்கும் இனி என்ன தொடர்பு, ஓகேன்னு அவங்களோட பேசுறதே விட்டுருவாங்க. அப்ப என்னவாங்க, அவங்க ஓடர்ஸ் எடுத்து கொடுத்தவங்க ப்ராடக்ட யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் கிடைச்சாலும் திரும்பி இவங்களை எப்படி கண்டக்ட் பண்றேன். அப்ப இவங்க என்ன வேணும், நம்ம என்ன வேணும்டா, ஓடர்ஸ் எடுத்து கொடுக்குறோம்னா ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஒரு 2 வீக்ஸ் இல்லாட்டி 1 வீக்கால அவங்களுக்கு கோல் எடுத்து கேளுங்க. இப்படி ப்ராடக்ட் எடுத்தோம்னா என்ன மாதிரி உங்களோட ஃபீட்பேக்ஸ் அப்படின்னு கேளுங்க. கேட்டு அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்ல இதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா எனக்கும் வந்திருக்கு அந்த இது எப்படின்னா, இப்ப நம்மட ஒந்தரா சோப் இருக்கு. ஒந்தரா சோப் எடுத்து கொடுத்தோன்னே ஒரு ஆளுக்கு பரு குறையத்தானே எடுத்தவங்க. அப்ப அவங்களுக்கு பரு கூடித்து. அப்ப அவங்க எடுத்து கேட்டேன், இப்படி ஒந்தரா சோப்பு என்ன மாதிரி என்ன நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்பி தானே எடுத்து கொடுக்கும். அப்ப நம்ம அபெக்சார் அளவுக்கு ப்ராடக்ட் எடுத்து கொடுக்கமாண்டா நம்ம பயப்பட தேவையில்லை. அப்ப 100% நம்ம நம்பிக்கையா சொல்லி கொடுக்கலாம். அப்ப பரு கூடிக்காமன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கும் டவுட் என்னடான்னு. அப்ப அதுக்கு பிறகுதான் கேட்டேன், நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கண்டு. அதாவது இதுல ஒந்தரா சோப்பை பார்த்தோம்னா இப்ப நம்ம முகத்துல யூஸ் பண்ணக்குள்ள பெஸ்டா நம்மளோட முகத்துல இருக்கிற பருவையும் விட எல்லா பருவும் கூடும், பெரிய பெரிய பருவா மாறும். என்னன்னு சொன்னா முகத்துல இருக்கிற எல்லா பருவமே அது மேலெடுத்துரும். அதுக்கு பிறகுதான் அப்படியே படிப்படியா ஒவ்வொரு பருவா குறைஞ்சி முகம் ஒரு கிளியரான பருவு இல்லாத முகமா வரும். அப்ப அவங்கள்ட்ட அந்த டைம் நான் கேட்காம விட்டு இருந்தா அவங்க என்னையும் தப்பா நினைச்சு அவெக்சார ப்ராடக்டையும் பத்தி தப்பா நினைச்சுப்பாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி முடிய எனக்கு பருவல நல்லா குறைஞ்சிருக்கு, என் சிஸ்டருக்கும் எடுத்துட்டாங்க என்று என்னட்ட திரும்பி அடுத்த ஓடஸ் தந்தாங்க. அப்ப அவங்களோட கையாளுற மெதட்லாம் நம்ம அடுத்த ஓடஸ் எடுக்கிற இருக்கி. ஓகே, இப்ப அடுத்த ப்ராடக்டா வந்து செய்யறதுக்கு சிஸ்டர் ரெடியா இருக்காங்க. ஓகே, அப்ப நான் முடிச்சு கொள்றேன் சிஸ்டர். தேங்க்யூ இந்த வாய்ப்பை தந்த உங்களுக்கு. ஏதாவது டவுட் கேட்கணும்னு சொன்னா நீங்க எண்ட்ல கேட்கலாம், முடியக்குள்வா கேட்டீங்கன்னா சபா சிஸ்டர் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே பவிந்திரன், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே அவ்வளோ கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. நீங்களும் சரி, அக்ஷயா சிஸ்டரும் சரி, 2 பேருக்குமே மிச்சம் தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நஸ்ஹா சிஸ்டர், நீங்க வந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. Assalamu alaikum and good evening. நான் நஸ்ஹா from வெலிகம. நான் எபெக்ஸோரால வந்து ஜாயின்ட் ஆகி 4 months. என்ற டிரெக்ட் லீடர் வந்து பவித்ரன், இப்ப கதைச்சவர் தான். என் சீனியர் லீடர் தான் சஃபா சிஸ்டர். நான் வந்து எபெக்ஸோரால ஜாயின் பண்ணி இதுவரை வந்து 70,000 இன்கம் ஏர்ன் பண்ணிக்கிற ஒரு லீடர். அந்த வகையில வந்து உங்களை எல்லாரையுமே இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்ல ஸ்பைருலினா ஃபேஸ் பேக் சம்பந்தமாக ஒரு சின்ன விளக்கத்தை, அவங்களுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை சொல்லிக் கொள்றதுக்காக சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இது வந்து என்ற ஃபர்ஸ்ட் ஜூம் செஷன் என்றதால சில நிறைகள் மாதிரியே குறைகளும் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து எல்லாரும் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ளணும் என்று உங்கள்ட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்டோட நான் வந்து இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க வந்து பாக்குற இந்த இதுல ஸ்பைலுன்னா வந்து என்னன்னா எங்களோட எபெக்ஸ் ஒரு அழைக்கிற ஒரு பியூட்டி ப்ராடக்ட் என்று வந்து நாங்க அறிமுகப்படுத்தலாம். இது அப்படித்தானே? ஃபேஸ் பேக், ஃபேஸ் மாஸ்க். இதுல வந்து எங்களை வந்து கம்பெனி பிரைஸ் ஸ்பைலுனா ஃபேஸ் பேக்க போடுறாங்க வந்து கம்பெனி எங்களுக்கு 2,800 ரூபாய்க்கு, நாங்க 3,190 ரூபாய்க்கு விற்பனை செய்யறோம். அதே மாதிரி நீங்க வந்து இதை ஒரு பாக்ஸ் எடுத்து விற்பனை செஞ்சா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் 24 பாயிண்ட்ஸை வந்து அச்சீவ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி வந்து கட்டாயமா நாங்க ஒரு ப்ராடக்டை வந்து விற்பனை செய்யற டைம் அல்லது வந்து எங்களோட கஸ்டமருக்கு மார்க்கெட் பண்ற டைம் கட்டாயமா அது சம்பந்தமான ஒரு நாலேஜ் எங்களுக்கு தேவை. அப்படி இல்லாம நிச்சயமா எங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டை பத்தின மேலதிக விளக்கங்களை கொடுக்கறதுக்கு அல்லது அவங்க கேள்வி கேட்கிற டைம் அதை வந்து ரிப்ளை பண்றதுக்கு எங்களுக்கு
கஷ்டம். அதனால வந்து எப்பவுமே நாங்க வந்து இந்த என்னது எங்கட மார்க்கெட்டிங்ல தோல்வி அடைஞ்சிருவோம். கஸ்டமர்ஸுக்கு வந்து எங்கட மேல நம்பிக்கை இல்லாம போயிரும். அப்படி நம்பிக்கை இல்லாம போனேன்டா நாங்களே ஒரு தெளிவான ஆதாரமோ அல்லது தெளிவான ஒரு விளக்கமோ தெளிவான நிலையில இல்லாம இருந்துட்டு எங்களுக்கு வந்து உண்மைக்குமே கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது. அதனால வந்து இப்ப நான் வந்து பின்பற்றி வர்றதுதான் என் லீடர், அதே மாதிரி என் சீனியர் லீடர்ஸ் எனக்கு கைட் பண்ணின மெத்தட் என்னன்னா, ஒரு ப்ரொடக்ட் ட்ரைனிங்க்கு வாரண்டா ஒரு சின்ன நோட் புக்கோட நாங்க வந்து எங்களுக்கு இப்ப தேவையான விடயங்களை வந்து நாங்க குறிச்சு கொள்றது. நார்மலா வந்து இப்ப நாங்க வந்து ஒரு ஏ லெவலோ அல்லது ஓ லெவல் எக்ஸாமோ எழுதுறண்டாலுமே என்ன செய்ய போறோம், நாங்க பாஸ் பேப்பர் செய்ய போறோம். இப்ப பாஸ் பேப்பர் செய்யற டைம் அதுல வந்து ஒரு 10 இயர்ஸ் பாஸ் பேப்பர் செய்யற டைம் அதுல நிறைய ஒரே கேள்வி வந்து ஒரு 4-5 வருடங்கள வந்திருக்கும். அப்படித்தானே? அப்ப வார நேரம் ஒவ்வொரு வருஷமும் வந்து என்ன செய்வாங்க, அந்த ஸ்கீம்ல அவங்களோட அந்த வித்தியாசமான விடைகள் ஏதோ ஒரு அப்டேட் ஆன ஒரு விடை வந்து போடப்படும். அப்ப நாங்க வந்து தொகுப்பா அந்த 4 வருஷத்துலயும் விடைகளை தொகுத்து நோக்குற டைம் தான் நாங்க ஒரு அப்டேட் உள்ள ஒரு பரீட்சார்த்தியா விடை எழுதக்கூடிய ஒரு மாணவனா எங்களுக்கு வந்து பரீட்சைக்கு முகம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப ப்ரொடக்ட் ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு நபர்களால வந்து செய்யப்படும். இப்ப இந்த ஃபேஸ்புக் சம்பந்தமாகவும் நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க. பட் ஒவ்வொரு நபர்கள்ட்டையும் இருந்து உங்களுக்கு புதிய விஷயங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப கட்டாயமா நீங்க என்ன செய்யணும்டா, அந்த புதிய ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்றதுக்காக நீங்க நிறைய லேர்ன் பண்ணணும்டா கட்டாயமா நீங்க என்ன செய்யணும், ஒரு நோட் புக்கோட தான் வந்து எங்களோட ப்ரொடக்ட் ட்ரைனிங்க்கு சமூகம் அளிக்கணும். அதே மாதிரி நாங்க வந்து இத எங்கட எபெக்ஸோரால வந்து சக்சஸ் ஜேர்னியோட மேற்கொள்ளணும்டா எங்களோட டீம் ஒர்க்ன்றதோட கட்டாயம் ப்ராடக்ட் பத்தின நாலேஜும் தேவை. ஓகே, நாங்க வந்து இந்த ஸ்பைருலினா என்னன்னு பார்ப்போம். இது வந்து நீலப்பச்சை நன்னீர் பாசு அப்படின்னா கடற்பாசி. நார்மலா எங்கட பாசையில சொல்றேன்டா, இதை நாங்க வந்து அந்த கடற்பாசி என்று சொல்லலாம். அந்த வகையில வந்து இது வந்து உண்மைக்குமே இப்ப எங்கள் அளவுல நிறைய பேர் இதை பத்தி தெரிஞ்சிருக்காட்டியுமே இன்று உலக அளவுல வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு போஷாக்கான மட்டங்கள், ஆரோக்கியம், சுகாதார மட்டங்கள்ல பேசு பொருளாக பேசப்படுத ஒரு விடயம். இத வந்து என்ன சொல்றாங்கடா, 1000 கிலோகிராம் வெஜிடபிள்ஸுக்கு சமன் தானாம் இந்த 1 கிலோகிராம் ஸ்பைருலினா என்று வந்து நாசா வந்து அறிவிச்சுக்குது. அதே மாதிரி வந்து நாசா, எங்களோட WHO உலக சுகாதார திணைக்களம் எல்லாமே வந்து இதை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் சூப்பர் ஃபுட்னா என்னன்னா அது மேக்சிமம் அப்படித்தானே, சூப்பர் தான் அப்படி என்று சொல்லி அங்கீகரிச்சிக்கிற ஒரு விடயம். அந்த வகையில வந்து நாங்க இதை நிறைய தேவைகளுக்காக வந்து உட்கொள்ளலாம், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அந்த இதை வச்சு அதை நாங்க உள்ள தேவைகளுக்காக உள்ள ஆரோக்கியங்கள் உடல் உள்ள ஆரோக்கியங்களுக்கு பயன்படுத்துற மாதிரியே எங்கட வெளியாக தோல் எங்கட சருமத்துக்காகவும் வந்து எங்கட சருமத்தை பராமரிக்கிறதுக்காகவும் இதை பயன்படுத்துறதுல வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இத வந்து இந்த ஃபேஸ்பேக்க எங்கட வந்து கடற்பாசியால மட்டுமல்லாது பல்வேறு இயற்கையான பொருட்களை கொண்டு எங்கட எபெக்ஸோரா வந்து எப்பவுமே எங்களை வந்து இயற்கையோட சம்பந்தப்படுத்துறதுக்கான ஒரு பெருமுயற்சி தான் இந்த எபெக்ஸோரா, பெருமுயற்சிக்கான வரைவிலக்கணம். அந்த வகையில பல்வேறு வகையான இயற்கையான பொருட்களை கலந்து இதோட சேர்த்து எங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்பேக்க எங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ப்ராடக்டா தருது. அந்த வகையில முதலாவது வந்து அதே ஸ்பைருலினா வந்து அதுல இன்க்ளூட் பண்ணுது. இதுல வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த ஸ்பைருலினாவை வந்து நாங்க வந்து ஒரு சருமத்துக்கு யூஸ் பண்றதால வந்து எங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னா, இது வந்து ஒரு உயர் ஊட்டச்சத்துல ஒரு அடர்த்தி என்னது, செறிவுன்னா நிறையவே இருக்குது எங்களுக்கு ஊட்டச்சத்து இதுல வந்து நிறையவே இருக்குது. இந்த புரதம், அதே மாதிரி வந்து விட்டமின்ஸ் ABCE அந்த மாதிரியான விட்டமின்ஸ் எல்லாம் இதுல வந்து நிறைஞ்சு எங்கட தோலுக்கு வந்து ஒரு அழகுக்கான ஒரு என்ன சொல்றேன்டா வந்து தோலை வந்து அழகா மேம்படுத்துறதுக்காக. அதே மாதிரி வந்து இப்ப நாங்க தோலை அழகா மேம்படுத்துறோம்னா நாங்க வெளியே போனோம்னா புற ஊதா கதிர்கள் எல்லாம் எங்களுக்கு தாக்கம் செலுத்தும். அதுகள் எல்லாம் நீக்கி அதே மாதிரி அதுகள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு படுற டைம்ல வந்து எங்களுக்கு முதுமை வர தொடங்கும். முதுமை வந்து நாங்க எங்கட முதுமை வரும் தானே, எப்படியுமே இயற்கையில வரும், வராம இருக்காது. பட் அது வந்து கூடுதலா உங்களுக்கு குயிக்கா வர பார்ப்போம். நீங்க பாருங்க, சில பேருக்கு வந்து முடி குயிக்கா நரைச்சிடும், சில பேருக்கு வந்து அவங்க எவ்வளவு வயசானாலும் அப்படி நரக்காது. அப்ப காரணம் வந்து அவங்களோட அந்த
அன்றாட வாழ்க்கை முறைமை, அவங்களோட உணவுகள், அவங்களோட பழக்க வழக்கங்கள் தான். அதே மாதிரி அந்த அவங்களோட உடல் வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கை முறை, அவங்களோட உணவு முறைகளால வந்து அவங்களோட உடல் அதுக்காக வந்து மாறுது. அப்ப அவங்களோட உடல்கள்ல நிறைய வெப்பங்கள் இருந்தா இதே மாதிரியான சில வித்தியாசங்கள் எங்களோட உடல் மூலம் எங்களுக்கு வெளிக்கொணரப்படுது. அதே மாதிரிதான் இதுவும். அப்ப நாங்க நிறைய வெளிய போறது, வெளி தேவைகளுக்காக போறது அப்படியெல்லாம் இருந்தா எங்களுக்கு குயிக் என்னது முதுமை ஒரு லுக், ஏஜ் லுக்ன்னு சொல்லுவோம் நாங்க. அப்படி ஒன்று வர பார்க்கும். அப்ப அந்த மாதிரிகள் வராம தடுக்கிறதுக்கு இது முக்கியம். அதே மாதிரி வந்து எங்கட தோல்ல முக்கியமா நாங்க தோல் என்றாலே எதை பாக்குறது, நாங்க ஃபேஸை தான் பாக்குறது. அதுதானே கண்டுதான் அப்படி சொல்லுவாங்க தானே, கண்டுதான் உள்ளம் காணணும் அப்படித்தானே. ஒரு மனிதனை பார்த்த உடனே தான் விருப்பம் வரணும், அதுக்கு பின்னாலதான் உள்ளத்துக்கு ஒரு விருப்பம் வாரது. அதே மாதிரி தானே இப்ப நாங்க எங்களை பார்த்த உடனே அந்த தோல்ன்றது நாங்க ஃபேஸத்தான் அந்த வகையில் அதை வந்து ஒரு ஈரப்பதமா எங்களோட தோல் ஈரப்பதமா அதே மாதிரி ஒரு மிருதுத்தன்மையோட, மிருதண்டா ஒரு மெதுவான தன்மையோட இருக்கிறதுக்காக வந்து இதுல நிறைய அந்த அமினோ அமிலம், விட்டமின் இ அந்த மாதிரியான தன்மைகள், அந்த மாதிரியான சக்திகள் வந்து அதிகரிச்சுக்குது. இதுல அடுத்தது பாருங்கோ காணப்படுது வந்து எங்கட எவகோடா. பொதுவாவே வந்து நாங்க இந்த எவகோடாவை வந்து யூஸ் பண்றதுதான். நாங்க நார்மலா ஜூஸ் அடிக்கிறது, அதே மாதிரி நார்மலா வந்து என்னது அது பூரி மாதிரி அப்படின்னு சாப்பிடுவாங்க ஆக்கள். அப்ப இதையும் வந்து இதுல கலந்திக்கிற காரணம் என்னன்னா, இது வந்து முக்கியமாகவே அந்த சருமத்துடைய ஈரப்பதன், அதே மாதிரி புத்துணர்ச்சி, எங்கட விட்டமின் இ, ஏ, டி இவைகள் வந்து எங்களை வந்து ஒரு புத்துணர்ச்சி எப்பவுமே வந்து இந்த என்னது ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு குதூகலமான ஒரு பாக்குற டைம் மத்தவங்களுக்கும் எங்களோட முகத்தை பார்த்த உடனே ஒரு நல்ல சந்தோஷமாயிக்கும். அவங்களுக்குமே வந்து விளங்கும் இவன் நல்ல உஷாராய்க்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு புத்துணர்ச்சிய தாரத்துக்காக வந்து அந்த இயற்கையோட சேர்த்தின ஒரு சைடு எஃபெக்ட் அல்லாம சில விஷயங்களை வந்து இதுல வந்து உட்கொள்ளப்பட்டிருக்குது. அதே மாதிரி என்னது அந்த முகப்பரு, சில பேர் முகங்கள்ல வந்து கரும்புள்ளிகள் நிறைய இருக்கும். அது வந்து நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. கண்ணாடியில பாக்குற டைமும் நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிகள் இப்ப நீங்க நார்மலாவே வந்து நாங்க வந்து எவகோடா வீட்டுல எடுத்துட்டாலும் ஜூஸுக்கோ அல்லது பாவனைக்கு எடுத்ததுக்கு பின்னால அதோட ஸ்கின் எடுத்து எங்களுக்கு என்ன செய்யலாம், அதுல இருக்கிற அந்த சின்ன கொஞ்சம் மிஞ்சிறது எல்லாமே பூசிக்கொள்ளலாம். அதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ட் தான் எங்கட வந்து ஸ்கினுக்கானது. அப்ப அதுகளை வந்து வச்சு எங்கட முகப்பரு, அதே மாதிரி கரும்புள்ளிகள் அந்த அளவுக்கு எங்கட சருமத்தை பராமரிக்கிறதுக்காக வந்து இது பயன்படுத்தப்படுது. அடுத்தது வந்து இதுல இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த சிவப்பு சந்தன தூளையும் வந்து இதுல யூஸ் பண்றாங்க. இப்ப நாங்க வந்து உண்மையிலே இந்த உலகத்துல வந்து பொதுவாகவே நாங்க வந்து எல்லாருமே வந்து இந்தியாவோட சார்ந்திக்கிறதால எங்கட வட்டத்துக்குள்ள நாங்க வந்து எப்படின்னா கேரள பெண்கள் என்று சொன்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் அழகுல கேரளா அப்படின்னா மிச்சம் எக்ட்ரஸ் மாரெல்லாம் கேரளாக்களா தான் நீக்கிறாங்க. அப்படித்தானே அவங்க கொஞ்சம் அழகானவங்க, அப்படிதான் எங்கட மைண்ட் செட்ல. உண்மைக்கும் தான் அது உண்மைதான், அழகானவங்க தான். அப்ப இந்த கேரள பெண்களோட அழகுட ரகசியமே வந்து இந்த சிவப்பு சந்தன தூள் தானா. அப்ப அந்த அளவுக்கு வந்து எங்கட அழக மெருகூட்டுறது, அழகுல வந்து பங்களிக்கிற ஒரு விஷயம் தான் வந்து ரகசியமே இந்த சிவப்பு சந்தனம். இது வந்து முக்கியமாவே வந்து எங்களை வெயில் இருந்து, இப்ப நாங்க வெயில்ல போனா அந்த கருமையோண்டு வந்துரும் எங்களுக்கு. இப்ப எல்லாருமே வந்து சிலர் வந்து ஃபேஸ் கவர் பண்ணுவாங்க முஸ்லிம்ஸ், பெரும்பான்மை வந்து மெஜாரிட்டி அப்படி பண்றது இல்ல. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வெளியே ஒர்க் பண்ணக்கூடிய ஆக்களாத்தான் இன்றைக்கு காலத்தை பொறுத்தவரை இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டுல முடங்கி இருக்கிறது. அப்ப டக்குன்னு நாங்க போனா பெண்கள் எல்லாம் வந்து என்ன பூவுக்கு ஒப்பிடுறாக்கள் தானே. அப்ப என்ன நடக்கும், குயிக் அவங்களோட ஸ்கின் வந்து பெண்கள் இயற்கையில அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிற இறைவனால மென்மையான சருமம். அப்ப குயிக்கா என்ன நடக்கும், வெயிலுக்கு வந்து பேர்ன் ஆகும். அதே மாதிரி இப்ப வந்து பாதிக்கப்படுறது இதுகள் எல்லாம் நீக்கிறதுக்கு வந்து மெயினா வந்து இந்த சிவப்பு சந்தனம் உங்களுக்கு சப்போர்ட் தரும். அதே மாதிரி வந்து முக்கியமா வந்து பரு, இப்ப பரு வந்து சிலர் வந்து வெளியே காட்டும், சிலது வந்து வெளியே காட்டாது. உள்ளுக்கு வந்து அந்த முளைக்காம்புகள் இருக்கும், பட் எங்களுக்கு விளங்காது. அப்ப நீங்க வந்து வெயில்ல போக்கல, நீங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி உங்களோட குளிர்ச்சியான தன்மைகள், அதே மாதிரி முகத்தை பராமரிக்காம உங்களோட ஸ்கின்னை பராமரிக்காம விடுச்சல் என்ன நடக்குமெண்டா உங்களோட தோல் எல்லாமே வறண்டு போகும். அது உங்களுக்கு விளங்காது. அப்ப வறண்டு போனா என்ன நடக்குமெண்டா அந்த முளைக்காம்புகள் எல்லாம் மெதுவா என்ன நடக்கும், வெளியால வரப்பாக்கும். வெளியால வந்துதான் அது பருக்களாக எங்களுக்கு வந்து நிறைய விகாரமா காட்சியளிக்கும், பார்க்கறதுக்கு இயலாமைக்கும். அப்ப அந்த மாதிரி அலங்கோலமாவுறத முகத்தை வந்து தடுக்குது. அதே மாதிரி உயிர்ப்பான ஒரு சருமம் என்ற எப்பவுமே வந்து எங்கட செல்ஸ் எல்லாம் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கும். அப்படித்தானே. இப்ப எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க பராமரிக்காம இருந்து அப்படியே காலப்போக்குல என்ன நடக்கும், அது
அப்படியே ஒர்க் பண்ணாம விடும். அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஜின் அதுக்கு வந்து நாங்க எப்பவுமே ஆயில் விட்டுக்கொண்டே இருக்கணும். ஆயில் விடாட்டி என்ன நடக்கும், அந்த இன்ஜின் வந்து எப்பவுமே எப்போ கர கரன்னு என்ன ஒரு சவுண்ட் வரும், அல்லது வந்து சில நேரம் அப்படி நின்றுரும், சில நேரம் ஒழுங்கா ஒர்க் பண்ணாது. அப்படித்தான் அப்ப எங்கட ஸ்கினும் அப்படித்தான். நாங்க எப்பவுமே அதை பராமரிச்சுட்டு இருக்கணும். அதை பராமரிக்காம நாங்க விட்டோம்னு சொன்னா எங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கே மாச்சலா இருக்கும். அதே மாதிரி அந்த நிறைய தழும்புகள் வர ரெடி ஆகும் உங்களோட வந்து ஸ்கின்னை நீங்க பராமரிக்காம இருந்தா. அப்ப அதுகள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி உங்களை ஒரு அழகான ஒரு பதுமையா மாத்துறதுதான் வந்து இந்த சிவப்பு சந்தனத்தூள். சரி, அதே மாதிரி என்னது, அந்த வயதான இந்த தோற்றம், இப்ப சிலரை பாக்குற டைமே என்ன நடக்கும்டா, இப்ப எல்லாரும் ஒரே ஏஜ்ல இருப்பாங்க. பட் வந்து பாக்குற டைமே என்ன இவ வந்து சிலர் பேர் வந்து யங்கா தோற்றமளிப்பாங்க, சிலர் வந்து ஏஜ் லுக் மாதிரி. காரணம் என்னண்டா வந்து அவங்களோட பராமரிப்புகள், அவங்களோட சாய்ஸஸ். சிலர் வந்து நிறைய ஃபேஸ் பிக்ஸ் வேற வேற அந்த இயற்கையை இல்லாம இயற்கை அண்டாம வந்து நிறைய ஃபேஸ் பிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதால அந்த அதுகள் எல்லாம் வந்து நாங்க ஒருக்கா யூஸ் பண்ணிட்டு விட்டோம் சொன்னா அதை தொடர்ந்து யூஸ் பண்ற மாதிரி தான் செட் பண்ணப்பட்டிருக்கும். பட் எங்கட எபெக்ஸோரோட ப்ராடக்ட்ஸ் அப்படி இல்லை. இப்ப நாங்க வந்து எங்கட பிரச்சனைக்காக யூஸ் பண்ணினா ஓகே, காலப்போக்குல நீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போகலாம். சில நேரம் விடுபட்டா கூட உங்களுக்கு வந்து பெரிய அளவுல உங்களை வந்து அந்த விகாரம் அடைஞ்ச தோற்றத்துல வந்து டிஃபரெண்ட்டை காட்டாது. இது வந்து எல்லாமே இயற்கையோட சார்ந்திருக்கிறதால மாஷா அல்லாண்டு உங்களோட ஃபேஸ் எப்பவுமே ஜீனத்தால ஆனது ஃபேஸா காணப்படும். அதே மாதிரி வந்து முக்கியமாவே வந்து எங்கட இந்த சிவப்பு சந்தனம், அதே மாதிரி இந்த எவக்கோடா இதெல்லாமே வந்து எங்கட உலர்ந்த ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின் ஆக்களுக்கு மிச்சமே நல்ல. அதே மாதிரி இதுல பாருங்க, கோரை கிழங்கு, கோரை புல்லு இது போட்டிக்கிறாங்க. அந்த இது வந்து கோரை புல்லால பாய்கள் எல்லாமே செய்யப்படுறது. நோக்கம் என்னண்டா வந்து குளிர்ச்சிக்காக. அதே மாதிரி தான் எங்கட முகத்துல குளிர்ச்சிக்காகத்தான் வந்து என்னது இந்த கோரை புல்ல வந்து இதுல வந்து சேர்த்தி கொள்றாங்க. எங்கட முகம் எப்பவுமே வந்து குளிர்ச்சியா காணப்படணும். அதே மாதிரி மஞ்சள் தூள், உங்களுக்கு தெரியும் மஞ்சள் என்றாலே வந்து மஞ்சள் பூசினா எப்பவுமே பாரம்பரியமா பழைய காலத்திலிருந்து நாங்க வந்து அறிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த மஞ்சள் வந்து எங்களுக்கு அழகுக்கான மெயின் பார்ட். மஞ்சள் தான் பழைய காலத்தில் இருந்து வந்து யூஸ் பண்ணப்படுது. இந்த மஞ்சள் வந்து நிறைய எங்கட அழகுக்கு வந்து அதே மாதிரி எங்கட அழகை வந்து தொடர்ந்து நீண்ட காலம் கொண்டு போறதுக்கும் வந்து தோல்ட நிறத்திட பிரகாசம், அதே மாதிரி முகப்பருக்கள் வராமிக்கிறது. அதே மாதிரி மஞ்சள் வந்து முக்கியமா வந்து தோல்ட ஈக்கிற அந்த எண்ணெய் சுரப்ப சமநிலைப்படுத்து. எண்ணெய் சுரக்கிறத வந்து சமநிலை, ஓவரா சுரக்கம் விடாது, அதே மாதிரி குறைவா சுரக்க விடும். அது அப்ப என்னது, உங்களோட ஸ்கின் நார்மல் ஸ்கின்னாவே இருக்க பார்க்கும் எப்பவுமே. அதை வந்து மஞ்சள் அந்த தொழிற்பாடு செய்யும். அதனால வந்து இப்படி நீங்க அது இதனால வந்து உங்களோட முகமுடுக்க குறைக்குது. முகமுடுக்கண்டா என்ன சொல்ல வாரோம்டா, அந்த முகம் வந்து எப்பவுமே அந்த கோவம் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். சில பேர் முகத்தை பாக்குற டைம், லிப்ஸ் எல்லாம் பாக்குற டைம் அந்த அவங்கள பாக்குறதுக்கு எங்களுக்கே என்னடா என்ன ஃபீலிங் லீக்கிறாங்களோ, கவலை மாதிரி இருக்கு முகம், அந்த மாதிரியான தோற்றங்கள் உங்களுக்கு வந்து ஒரு அழகிய தோற்றம் எல்லாரும் விரும்புற மாதிரி பாக்குறதுக்கு உங்களோட வந்து கதக்கணும் மாதிரி. அப்படின்னா உங்களை பார்த்தா அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சி வர மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உள்ள பொருட்களை வச்சு தான் வந்து எங்க ஸ்பைருலினா ஃபேஸ் பேக் வந்து தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுது. ஓகே, நெக்ஸ்ட். அப்ப இப்படியான எங்கட வந்து பொருட்களை கொண்டு சேர்த்து தயாரிக்கப்பட்ட இந்த ஃபேஸ் பேக் வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை தருது, பயன்கள். அப்ப என்ன பயன்கள், நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கொள்ளே, இதுக்குள்ள உள்வாங்கின இன்கிரீடியன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கொள்ளே உங்களுக்கு விளங்கி இருக்கும். பருக்களை தடுக்கிறது, அதே மாதிரி என்னது இந்த எங்களுடைய ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸ்லயும் பயன்கள் தான் இதுல வரப்போகுது. எதுவுமே வந்து இதுல உங்களுக்கு வந்து என்ன விதமான கெமிக்கல்ஸும் அல்ல. அதுல முக்கியமா வந்து என்ன நடக்குதுண்டா, எங்களுக்கு தேவை, நாங்க எவ்வளவுதான் வயசுக்கு போனாலும் பெண்கள் விரும்புறது அதுதான், ஆண்களுமே அதைத்தான் விரும்புறாங்க. இது வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பாலாருக்கும் யூஸ் பண்ணலாம். ஓகே, யாருக்கும் இது வித்தியாசம் இல்ல. அப்ப நாங்க எப்பவுமே எங்களோட ஏஜ் லுக்கை கண்ட்ரோல் பண்றதுதான் எங்களோட மெயின். அதே மாதிரி நாங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ்ஸா எப்படி என்னது பொலிவா இருக்கணும்னு விரும்புறோம். எங்களோட எபெக்ஸோரோட எந்த ப்ராடக்ட்லயுமே வந்து ப்ளீச்சிங் இல்ல. அது ஒன்டெரா சோப் இருக்கட்டும், எங்களோட கிரீம்ஸா இருக்கட்டும், எதுலயுமே வந்து நாங்க ப்ளீச்சிங் எட் பண்றது இல்ல. பட் அந்த நாங்க எப்படி எங்கட மொழியில சொல்றேன்னா, நாங்க பொலிவாக பிரகாசமாக ஜீனத்தாக இருக்கிறதுக்கு அதுதான் மெயின். எங்கட ரியல் ஒரு அந்த ரியல் தோற்றத்தோட நாங்க ஒரு அழகான நபரா இருக்கிறது. இப்ப வேற வேற ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கட ரியலையே மாத்திரும். அது பாக்குற டைம் உங்களை ஒரு கிரேட் 11ல கண்ட ஒரு ஆள் நீங்க வந்து A-level எடுத்ததுக்கு பின்னால காண்ற டைம் உங்களை கண்டு கொள்ள மாட்டாங்க, நீங்க வேற ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணினா. அவ்வளவு மாத்தம். அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ், நிறைய
ஸ்கின் பிரச்சனைகள் வர மாதிரி. பட் இதில் அப்படி எல்லாம் இல்ல. இது உங்களோட ரியலோடே அப்படி உங்களை ஒரு அழகான ஒரு தோற்றம் உள்ள ஒரு ஆளாக மாத்துறது. அதே மாதிரி மெயினா வந்து எங்கட அந்த தோல்ல இருக்கிற நச்சுக்களை நிறைய நாங்க எப்பவுமே வந்து யோசிச்சு கொள்ளக்கூடாது. எங்களுக்கு வந்து நாங்க எப்பவும் சுத்தமாய்க்கிறது, எப்பவுமே வாஷ் பண்றது, ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் வாஷ் பண்றோம், தொழுறதுக்காக கூட ஒரு நாளைக்கு 5 தடவை வாஷ் பண்றோம், அப்படித்தானே? அதையும் தாண்டி இன்னும் வேற வேற தேவைகளுக்காக எல்லாம் வாஷ் பண்றது. பட் அது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இல்லைன்னு நீங்க நினைச்சு கொள்ள கூடாது. கட்டாயமாகவே இப்ப வந்து ஈக்கிற பிரச்சனை, ட்ரெண்ட்ல ஈக்கிற பிரச்சனை அதுதான். எல்லாத்துக்குமே இன்ஃபெக்ஷன்ஸ். என்ன ஹாஸ்பிட்டல்ல நீங்க போயிட்டு பாருங்க, 100க்கு வந்து 75% நோயாளர்கள் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏதாவது உண்டு. ஒரு ஹார்ட் பேஷண்ட் வைங்களேன், அவங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தா கொண்டு போய் காட்டினா சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன். என்ன ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருக்கட்டுமே, எல்லாத்துக்குமே பொதுவாகவே எல்லாரும் இன்ஃபெக்ஷன். இது என்னடா கர்மம் இல்லாம இப்படியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதான்னு நாங்க தேடுற அளவுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் தான் இப்ப. அப்ப அது அதனால எங்கட தோல் வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸுக்குள்ளதான் அகப்பட்டிக்குது. இதெல்லாத்தையுமே எடுக்கிறது இந்த எங்கட ஃபேஸ் பேக்ட மெயினான ஒரு தொழிற்பாடு. எங்கட அந்த இறந்த செல்கள் எல்லாம் அகற்றி விளங்கினா, அப்ப இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இங்க ஒட்டி கொண்டு அப்படித்தானே இந்த கிருமிகள் எல்லாம் இப்படி ஒட்டி கொண்டு ஈக்கிற டைம் இந்த இறந்த செல்கள் எல்லாம் அகற்றி புதிய தோல் வரப்பாக்கும். அந்த நேரமே அவையே தானாகவே அகன்று போற மாதிரி இருக்கும். அப்படி அகன்று போற டைம்ல வந்து எங்கட புதிய திசுக்கள் அப்படித்தானே எங்கட புதிய அந்த படலங்கள் எல்லாம் நல்ல என்ன நடக்கும், ஸ்ட்ராங் ஆகும். அதுதான் வெளியால விளங்கும். அப்ப அழகாய்க்கும், பொலிவாக இருக்கும். இப்படியான நிறைய இப்ப நீங்க இதை பாக்குற டைம், எங்கட ஸ்லைட்ஸ பாக்குற டைமே இந்த உங்களுக்கு இத விளங்கும், இதுல இருக்கிறது. அதே மாதிரி உண்மைக்குமே வந்து 100% தான். நீங்க எந்த விதமான சந்தேகமும் பட தேவையில்லை. சிஸ்டர் அடுத்தது பாருங்க. இப்ப எப்பவுமே நாங்க வந்து மனிதர்கள் எல்லாம் ஒவ்வொரு வடிவத்துல தானே படைச்சிக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான சருமம் அப்படித்தானே. இப்ப நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்தா எல்லாருமே ஒரே மாதிரி அதை யூஸ் பண்ண இயலாது. இப்ப நாங்க உதாரணமா என்ன செய்யறது, நாங்க ஒரு டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா அப்ப இன்சுலின் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். இன்சுலின் கொடுக்குறேன் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்குமே ஒரே அளவுக்கு இன்சுலின் கொடுக்க மாட்டாங்க. அவங்கட நோயிட தரம், அவங்கட நோயிட அளவு, அவங்கட இன்சுலின் மட்டத்தை பொறுத்து தான் இந்த டயபெட்டிக் மட்டத்தை பொறுத்து தான் கொடுப்பாங்க. அப்ப அதே மாதிரிதான் நாங்களும் விளங்கணும். நாங்க எந்த இடத்துல இருக்கிறது, எங்கட இடம் என்ன, நாங்க எப்படி இதை யூஸ் பண்ணலாம் என்றதை நாங்க வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி எங்கட ஸ்கின் என்ன, நாங்க இப்ப பிறந்து வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா விக்கிறோம், எங்கட ஸ்கின் என்ன மாதிரி, இதுல டைப் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நாங்க ஒயிலா, நார்மலா விளங்கினா, அல்லது வந்து ட்ரையா. அப்ப இதை வந்து நாங்க இந்த ஃபேஸ் பேக்க எப்படி யூஸ் பண்ணலாம். இப்ப நான் வந்து உதாரணமா ட்ரை ஸ்கின் ஆன ஒரு ஆளுன்னு சொன்னா, நீங்க அழகா வந்து இதை வந்து மில்கோட கலந்து அழகா அப்ளை பண்ணலாம் உங்களோட முகத்துக்கு. மில்க்ல வந்து இப்ப நீங்க நார்மலா மில்க வந்து கொதிப்பட்டினா தான் அதுல ஆடை வரப்பாக்கும். அப்படி இல்லாம நார்மலாவே நீங்க வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்ப என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு பின்னால நீங்க நார்மல் ஸ்கின் உள்ள ஒரு ஆளா இருந்தா நீங்க நார்மலாவே வாட்டரோட அல்லது மிச்சமே நல்ல வந்து ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஸ் பேக்க நீங்க வந்து அதுல மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நீங்க வந்து ஒயிலின்றது தான் வந்து எங்களுக்கு உண்மையிலே ட்ரையும் ஆயிலியும் தான் பிரச்சனைக்குரிய சருமங்கள். ஆயிலி ஸ்கின் உள்ள ஒரு ஆள் வந்து எங்களுக்கு நார்மலா லெமன் ஜூஸ், அதே மாதிரி ஒரேஞ்ச் ஜூஸ். இப்ப லெமன் வந்து எங்களுக்கு சில நேரம் எங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்ட்ராங் ஆக்க பார்க்கும். ஸ்ட்ராங் என்றா என்னது, நீங்க விரும்ப மாட்டீங்க. பிடிக்கிற டைம் வந்து அந்த உங்களுக்கான அந்த ஆசை வார மாதிரி இல்லாம சில நேரம் அந்த கொஞ்சம் கனமாக்க பார்க்கும் லெமன். ரைட்? என்னடா ஆயில் அப்படித்தானே. இப்போ ஆயில்னா எப்பவுமே ஆயில் வடிஞ்சு தீக்கிறதால அப்ப அதை வந்து கட்டுப்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங்கான நல்ல சும்மா பாக்குறதுக்கு நார்மலான ஸ்கின் மாதிரி மாத்த பார்க்கும். அதனால நீங்க வந்து எப்பவுமே அந்த ஒரேஞ்ச் ஜூஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் உங்களுக்கு பிடிக்கிற டைம் வந்து மிருதுவாகவே இருக்கும் உங்களோட ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப நீங்க எப்படியுமே ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணி கழுவினதுக்கு பின்னால அழகா நீங்க கண்ணாடியை பார்க்கத்தானே போறீங்க. கண்ணாடி பார்க்க அமைக்கிறது இல்லையே, யாரும் இதை பரபரத்துட்டு செய்ய போறது இல்லையே. எப்படியுமே ஆறுதலா அழகா எங்களை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நாங்க ஒரு டைம் கொடுக்கணும். எல்லாத்தையுமே செய்யற நாங்க எங்கட பர்சனாலிட்டி அதுதானே, எங்கட தோற்றம். பர்சனாலிட்டியில ஃபர்ஸ்ட் அப் வந்து எங்கட தோற்றம். நாங்க எங்கட தோற்றத்தை ஃபர்ஸ்ட் அழகா பில்டப் பண்ணதுக்கு பின்னாலதான் எல்லாமே செய்யணும். அதுதான் உண்மைக்குமே அந்த பர்சனாலிட்டி சரியாயிக்கிறேன்னா நாங்க எப்ப எங்கட தோற்றம் அழகா வச்சுக்கொள்றதுக்கு நாங்க எதையும் செய்யணும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அப்ப அழகா டைம் கொடுத்து நீங்க அதை பாக்குற டைம்
நீங்க இப்படி கொஞ்சம் பிடிப்பீங்க, டச் பண்ணுவீங்க உங்களோட ஃபேஸ். அந்த நேரம் உங்களுக்கு விருப்பமாயிருக்கும். எப்படி அது நல்லா அழகா சாஃப்ட் ஆயிக்கிறது தான் உங்களுக்கு விருப்பமாயிருக்கும். அப்ப அதனால ஆயிலி ஸ்கின் உள்ள ஆட்கள் என்ன செய்யுங்க, நீங்க வந்து ஒரு முகத்தை கவனிக்கணும் அப்படித்தானே. அதுக்காக வந்து ஒரேஞ்ச் ஜூஸை வந்து யூஸ் பண்றது பிழை இல்லை. பட் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா ஓகே, நீங்க வந்து நார்மலா என்ன செய்யலாம், லெமன் ஜூஸ்லயும் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட்? அப்படி இத இப்படி யூஸ் பண்ணலாம். நார்மலான வாட்டர்லயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இதுகள்ல வந்து சூஸ் பண்ற கஷ்டமானவங்க. பட் ரோஸ் வாட்டர் எல்லாருக்குமே எடுத்துக்கொள்ளக்கூடியதுதான். மில்க் எப்படி என்று சொன்னா, ஒரு ஆள் கேள்வி கேட்ட மில்க் எப்படி என்று. இப்ப நீங்க வந்து அத மில்க வந்து அதுல வந்து மிக்ஸ் பண்ற டைம் உங்களுக்கே விளங்கும். இப்ப இதுல வந்து கலவை எப்படி பதன் உங்களுக்கு இப்ப பூசுற மாதிரி அப்ளை பண்ற லெவலுக்கு வந்தா ஓகே. ரைட்? அத வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப மில்க் என்று சொல்றது நான் வந்து இந்த என்னது எங்கட ஃபார்முலாஸ் அல்ல. ஓகே, ஃபார்முலாஸ் இல்ல மில்க்ன்றது. ரைட்? அடுத்தது வந்து இப்ப நீங்க இதை எந்த அளவு நேரம் யூஸ் பண்ணலாம், ரைட்? எத்தனை தடவை யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் என்று பார்த்தோம்னா, நாங்க இதை அப்ளை பண்ணி 20 நிமிஷத்துக்கு பின்னால நாங்க என்ன செய்யணும், நார்மலான கூல் வாட்டர், டெப்ல வர வாட்டர்ல என்ன செய்யலாம், எங்களுக்கு அழகா கழுவிட்டு எங்களுக்கு வந்து அழகா கழுவி விடலாம். இதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு வீக்குக்கு 2 தடவை. இப்ப நார்மலா வந்து பிரச்சனை, இப்ப உதாரணமா ஒரு ஆள் வந்து ஒரு முகப்பரு அல்லது தழும்புகள் ஈகிற பிரச்சனைக்காக இதை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யலாம்டா, ஒரு வீக்குக்கு 3 தடவையும் யூஸ் பண்ணலாம். பட் தொடர்ந்து அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீக்குக்கு ஒரு 2 தடவை எடுக்கலாம். 2 தடவை எடுத்துட்டு காலப்போக்குல வந்து உங்களுக்கு ஒரு தடவையும் எடுக்கலாம். சரியா? அப்படி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து நீங்க நார்மலாவே இது அந்த நல்ல வெயிலான இப்ப பகல் நேரங்கள்ல சூஸ் பண்ணாம ஒரு 10 மணி அந்த மாதிரியான டைம்கள்ல சூஸ் பண்ணா உங்களோட இது என்னது, உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த எங்கட ஃபேஸ் பேக்ட வந்து பிரைஸ் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், 3190 ரூபாய் கஸ்டமர் பிரைஸ். அப்படித்தானே? உண்மைக்குமே வந்து நிறைய பேர் வந்து இதை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. பட் அவங்களுக்கு வந்து என்னது, இந்த பட்ஜெட் பிரச்சனை வரும். அவங்களோட அந்த பொருளாதார சிக்கல் காரணமாக எடுக்காம இருப்பாங்க இது. அப்ப இதுக்குள்ள வந்து 8 பேக்கெட்ஸ் இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்குக்குள்ள வந்து 8 பேக்கெட்ஸ் இருக்குது. அப்ப உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணி, நீங்க பாயிண்ட்ஸ் தானே டார்கெட் பண்ணி சேல் பண்ண போறீங்க இந்த ப்ராடக்ட். அப்ப நீங்க என்ன செய்யலாம், கஸ்டமர்ஸுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு உண்மையான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கூறி அவங்களுக்கான ஒரு சிறந்த ஒரு சலுகையா அல்லது அவங்களுக்கான அந்த இது ஒரு விற்பனை முறையா அவங்களுக்கு என்ன செய்யலாம், 8 பேக்கெட்டையும் வந்து பிரிச்சு நீங்க பாக்ஸுக்கு வெளியால எடுத்து இப்ப ஒரு பேக்கெட் வந்து 400 ரூபா அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று அப்ப கொடுத்தப்ப யூஸ் பண்ணினா திரும்ப எப்படியுமே அவங்க எடுக்கத்தான் போறாங்க. அவ்வளோ உண்மைக்குமே வந்து நானுமே இதை யூஸ் பண்றதுதான் உண்மைக்குமே ஒரு நல்ல ப்ராடக்ட். அப்ப அவங்க எடுக்கத்தான் போறாங்க. அப்ப அவங்க அடுத்த ஆர்டருக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெனிஃபிட் இருந்தா அவங்க எடுக்காம இருக்க போறது இல்லையே. ஃபர்ஸ்டா நீங்க சில நேரம் இதுல பிரைஸை கண்ட உடனே கஸ்டமர்ஸ் வந்து விரும்பினாலுமே கூட பிரைஸ் கூட அப்படின்ட்டு சில நேரம் பின்வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. சில பேர் வந்து பயப்படுவாங்க. அப்படித்தானே? என்ன மாதிரியோ தெரிய அவ்வளவு பெரிய எட்டி ஏய்க்கிறத எடுத்துட்டு சரி வராட்டி அப்படின்னு. அப்ப நீங்க கஸ்டமர்ஸுக்கு எப்பவுமே நீங்க எந்த ப்ராடக்டா இருந்தாலும் எந்த பியூட்டி ப்ராடக்ட வந்து நீங்க யூஸ் பண்ண கொடுக்குறேன்டாலும் ஒன்தேராவா இருக்கலாம், கிரீமா இருக்கலாம், ஃபேஸ் வாஷா இருக்கலாம், எது என்றாலும் நீங்க ஃபர்ஸ்டா யூஸ் பண்ண கொடுக்குற டைம் அவங்கள்ட்ட சொல்லணும், நீங்க முதலாவது 2 டைம்ஸ் யூஸ் வந்து நீங்க ஃபேஸுக்கே டிரெக்டா அப்ளை பண்ணக்கூடாது. நீங்க என்ன செய்யணும், உங்களோட கையில மேல் பக்கம் உரோமம் வர பக்கம் இல்ல அடுத்த பக்கத்துல வந்து பூசி பார்க்கணும் உங்களுக்கு என்ன சரி எலர்ஜி ஆகுதா அல்லது வந்து உங்களுக்கு என்ன சரி வித்தியாசமான உணர்வுகள் வருதா இதை பூசுற டைம், அப்படி அலர்ச்சி மாதிரி இருக்குதா, அப்படியான என்ன மாதிரி அப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னு நீங்க 2 டைம் பார்த்துட்டு தான் நீங்க என்ன செய்யணும், டிரெக்டா ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். இதுவுமே அப்படித்தான். என்னண்டா வந்து சில நேரம் இப்ப எங்கட ஒன்தேரா சோப் எல்லாம் சிலர் வந்து இப்ப நான் நிறைய ஒன்தேரா சோப் மார்க்கெட் பண்ணிக்கிறதால சிலர் சிஸ்டர் அந்த அலர்ச்சி மாதிரி இருக்குது, அலர்த்து மாதிரி அப்படின்னு சொல்றது. அப்ப உண்மைக்குமே என்னண்டா அது ரீசன் அவங்களோட முகத்துல நிறைய பெச்சர்ஸ் இருக்கிறது. அப்படித்தானே? அப்ப நிறைய பெச்சர்ஸ் இருக்கிற டைம் நாங்க ஒரு அது கூலும் தானும் சோப் யூஸ் பண்ணாக்களுக்கு விளங்கும். பெச்சர்ஸ் இருக்கிற டைம் எங்களுக்கு கொஞ்சம் அப்படித்தான் அந்த காந்திர மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அது காலப்போக்குல அந்த அதை பூசுற டைம் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகி அது ஓகே ஆகிரும். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப நானே ஆரம்பத்துல
அந்த சில ப்ராடக்ட்ஸ் அப்படி யூஸ் பண்ற டைம் அப்படி ஃபீல் பண்ணிக்கிறது. அப்ப இதை என்னட்டு எடுத்தாக்கலும் ஃபேஸ்பேக் என்னட்டு எடுத்தாக்கலும் சிலர் வந்து சொல்லிக்கிறது அப்படின்னா என்னமோ அந்த அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது சிஸ்டர் அப்படின்னு. அப்ப அரிக்கிற மாதிரி இது வந்து அவங்க வந்து நிறைய சில நேரம் வந்து அவங்களோட சருமத்தை பராமரிக்காத ஆக்களா இருந்திருக்கலாம். சிலர் வந்து அப்படித்தானே. இப்ப நாங்க வந்து என்னது நாங்க ஒரு கிளீன் அப்புக்கு போறோம்டா, ஃபேஸ் கிளீன் அப்புக்கு போறோம்னு சொன்னா கூட அந்த அவத்துல இருக்கிற பியூட்டிஷியன் கூட சொல்றது, நீங்க காலத்துல வந்து பிறந்ததுக்கே அவங்களோட வந்து ஃபேஸ நீங்க இப்படி ஒன்று செஞ்சதே இல்லையான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சிலர் வந்து பராமரிக்கிறது இல்லை. அதுல மெயினா வந்து எங்கட முஸ்லிம்ஸ் உண்மைக்கு இந்த மாறணும். நாங்க எங்கட பர்சனாலிட்டிய கொஞ்சம் இந்த ஸ்ட்ராங் பண்ண பார்க்கணும். நாங்க அதெல்லாம் வந்து மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் இல்ல. நாங்க வந்து எங்கட பர்சனாலிட்டிய வந்து மாத்திக்கொள்றதுக்காக ஹலாலான ப்ராடக்ட்டை வச்சு அழகா எங்களை வந்து அழகானவர்களா மாத்திக்கொள்ளலாம். ரைட். அப்ப நாங்க வந்து என்ன செய்யறது, அப்ப ஃபெஸ்டா யூஸ் பண்ற டைம் நிறைய அந்த எங்க டேட்ல வந்து நிறைய இது மாதிரி என்னது ஊத்தைகள் மாதிரி இருக்கிற டைம் அப்படி ஃபீல் பண்றது. அப்படியான டைம்ல அப்ப அவங்களுக்குமே வந்து பெஸ்ட்டுக்கு அந்த கையில யூஸ் பண்ணிட்டு அதுக்கு பின்னால அவங்களுக்கு இதை எடுத்தோம்டாக்க ஓகே ஆவிரும். அடுத்தது வந்து இப்ப வந்து ட்ரெண்ட் எங்கட ஸ்ரீலங்கால கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டுக்கு பின்னால பரவி வார ஒரு நோய் தான் வந்து இந்த சிக்கன் குன்யா. எல்லா இடத்திலயுமே வந்து இது பரவி காணப்படுது. உண்மைக்குமே எங்கட ஊர்லயுமே நிறைய மக்களுக்கு வந்து இந்த சிக்கன் குன்யா வருது. இந்த சிக்கன் குன்யாட வந்து மெயின் எஃபெக்ட் தான் வந்து என்னது, அந்த ஃபேஸ்ல மூக்குல அப்படியே கருத்து, மூக்குல மட்டும் இல்ல நிறைய எல்லா இடங்கள்லயுமே இந்த ஃபேஸ் அப்படியே கருத்து வேறொரு ஆள் மாதிரி ஆக்கி போடுது. அப்ப அந்த நேரத்துல வந்து உண்மைக்குமே ஒரு இமீடியட்டான உடனடியான குயிக்கான ஒரு 2 முறை அல்லது 3 முறை பாவிக்கிற டைமே குயிக்கான ஒரு டிஃபரெண்டா காட்டக்கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட் தான் வந்து எங்கட இந்த ஃபேஸ் பேக். இது என் ஓன் ஃபீட்பேக்கும் கூட. நானுமே யூஸ் பண்ணினேன். உண்மைக்குமே நான் இந்த பெக்ஸோராக்குள்ள நுழையறதுக்கான மெயின் ரீசனுமே சிக்கன் குன்யா தான். எனக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு ரெக்கவரை தேடித்தான் நான் இதுக்குள்ள வந்தேன். என்னோட ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த ஃபேஸ் பேக் அதே மாதிரி சிம்பிள் ஆயில் அந்த சிக்கன் குன்யால வந்து பாதிக்கப்பட்டால் என்னது கால் மூட்டுக்கள் எல்லாம் வருத்தம் வரும். அப்ப அதுக்காக வந்து யூஸ் பண்ணி எடுத்ததுதான் உண்மையிலே பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஃபேஸ் பேக். அதே மாதிரி சிம்பிள் ஆயிலும் தான் குயிக்கா என்ற தோட்டமே இல்லாம இருந்தது எனக்கு கூட. அப்படியே மாத்தி ஒரு அழகான திரும்ப முந்தி இருந்ததை விட ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆன ஒரு ஃபேஸ் அமைப்பை கொண்டு வந்து தந்தது. அப்படி அந்த இப்ப நீங்களுமே நிறைய நீங்க உங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் சிக்கன் குன்யாவால பாதிக்கப்பட்டவங்க இருக்கலாம் உங்களுக்கு பக்கத்துல. நீங்க பயப்படாம சஜஸ்ட் பண்ணுங்க, பயப்படாம எடுத்து கொடுங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் அந்த பொக்ஸோட கொடுக்கறது சிலர் விரும்ப மாட்டாங்க. அப்ப அவங்க என்ன உங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த இப்படியான நான் சொன்ன மெத்தட்ல அந்த பெக்கெட்டை எடுத்து அவங்களுக்கு அழகா கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணி உங்களுக்குமே நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் எடுத்து இந்த ஜேர்னில வந்து அச்சீவ் பண்ணி கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அதே மாதிரி பாருங்க, இப்ப ஃபீட்பேக்ஸ் இதுல நான் வந்து 2-3 ஃபீட்பேக்ஸ் தான் போட்டிக்கிறேன். உண்மைக்கே வந்து நிறைய பேர் இப்ப இதுல வந்து யூஸ் பண்ணினவங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக்ஸ் இதுல போட்டிக்கிறாங்க. யூஸ் பண்ணின கேர்ள்ஸ் தான் பொதுவா இதுல உங்களுக்கு விளங்குது. அவங்க வந்து நல்ல விதமா அட்வான்டேஜா போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் ஒரு ஃபீட்பேக்ஸ் தான் இருக்குது பாருங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா சுருக்கங்களை நீக்கி அதே மாதிரி சாஃப்டா கிளியர் ஆயிக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே. தேங்க்யூ. நான் வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு கிளியர்னஸ் வந்து கிடைச்சிருக்கும். அப்படி என்ன சரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. எங்க சஃபா சிஸ்டர் விளக்கம் தருவாங்க. ஜஸாக்குமுல்லா ஹைர் சஃபா சிஸ்டர் எனக்கு வாய்ப்பை வழங்கினமைக்கு. என்ன சரி குறைகள் இருந்தா உங்களுக்கு தெளிவில்லாம இருந்தா வந்து உண்மைக்குமே சாரி. என்னடா இது என்ன ஃபர்ஸ்ட் ரூம் செஷன் என்றதால ஓகே நான் நினைக்கிறேன் நான் மேக்சிமம் பெஸ்டா செஞ்சேன். ஜஸாக்குமுல்லா ஹைரோல். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஜிசாக்கல்லா ஹைரன். உண்மையிலே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்றே சொல்லல, அது அவ்வளோ கிளியர் அவ்வளோ பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். உண்மையிலே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நீங்கள் கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் போடுங்க. சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் செய்யறவங்க கண்டிப்பா அவங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கட்டாயம் செட் பாக்ஸ்ல போடுங்க எல்லாரும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நாங்கள் இப்போ இந்த செஷன் எண்ட் பண்ணுவோம்.
கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் இன்னொரு செஷன்ல நாளைக்கு சந்திப்போம். குட் நைட். Okay.